வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை மந்தாகினிபுர இளவரசன். இந்த கதையின் நாயகன் காந்தரூபன். கதையின் நாயகி வேல்விழி. இது நான் எழுதின முற்றிலும் கற்பனையான வரலாற்று கதை. இதுவரைக்கும் நம்ம சேனல்ல நிறைய குடும்ப கதைகள் பார்த்திருக்கோம். இன்னும் சொல்ல போனா நான் குடும்ப கதை மட்டும்தான் இதுவரைக்கும் எழுதியிருக்கேன். சரி, ஒரு மாறுதலுக்காக வரலாற்று கதை எழுதுனா எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன யோசனை. அந்த யோசனையின் விளைவுதான் இந்த கதை. நான் எழுதின முதல் வரலாற்று கதை இது. முற்றிலும் கற்பனையான வரலாற்று கதை. கேட்டு பாருங்க. உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்போ வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். அத்தியாயம் 1. பகலவன் உதித்து விட்டான். வானளாவிய செங்குத்தான மலை. வெயில் ஒளியில் அது வெள்ளிமலை போல் விளங்கிற்று. நில ஒளியில் அது பொன்னொளி வீசியது. அந்த மலையடிவாரத்து சாலை போல் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் அழகான சாலையை யாரும் பார்த்திருக்க முடியாது. அந்த சாலையின் ஒரு புறத்தில் அடர்த்தியான மாந்தோப்பு. அந்த மாந்தோப்பின் பசுமை எங்கு முடிகிறதோ அந்த இடத்திலிருந்து ஆதவன் எழுந்து புறப்பட ஆயத்தமானான். மறுபுறத்தில் நெடிது உயர்ந்த தென்னை மரங்கள் இருளின் பிடியில் இருந்து விடுபட்டு மாம்பூக்களின் மனதை சுமந்து கொண்டு மெல்ல தவழ்ந்து வரும் காலை தென்றலுக்கு ஏற்ப தலையை ஆட்டிக்கொண்டிருந்தன. இந்த சாலைக்கும் மாந்தோப்புக்கும் நடுவில் முழங்கால் அளவு தண்ணீர் உள்ள ஒரு சின்ன நதி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நதியின் கரையோரத்தில் கணக்கில் அடங்கா செண்பக மரங்கள் இருந்தது. செண்பக மலர்கள் மடல் விரித்து மனம் வீசிக்கொண்டு இருந்தது. பொழுது புலர்ந்து விட்டது. விடியற்காலை வேளை. விழித்து எழுங்கள் என்று மக்களை எழுப்புவது போல் காலை நேரத்து குயில்கள் இசைபாட ஆரம்பித்தன. தேடல் இருந்தால் வாழ்வில் தோல்வியில்லை என்ற தத்துவத்தை மனிதர்களுக்கு நித்தம் நித்தம் சொல்லிக் கொடுக்கும் அந்த பறவைகளின் ரீங்காரம் அந்த காலை பொழுதின் இனிமைக்கு இனிமை சேர்த்து கொண்டு இருந்தது. எங்கு திரும்பினாலும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பசுமையாக இருந்தது. இந்த நாட்டில் வாழும் மக்கள் கொடுத்து வைத்தவர்கள். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என்று நம் முன்னோர்கள் சொன்னது முற்றிலும் உண்மைதான். இயற்கை நமக்கு இறைவன் கொடுத்த காமதேனு, அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம். இப்படிப்பட்ட இயற்கை அன்னையின் இருப்பிடமாக திகழும் அந்த நாட்டின் பெயர் மந்தாகினிபுரம். செல்வத்திற்கும் செழிப்பிற்கும் அன்பிற்கும் அமைதிக்கும் பஞ்சமில்லாத அந்த நாட்டை மகேந்திரநாதன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தார். அந்த நாட்டின் மையத்தில் திலகமாக விளங்கி கொண்டிருந்தது மன்னனின் அரண்மனை. அந்த அரண்மனையை சுற்றி 7 கோட்டைகள் கம்பீரமாக நின்றன. ஒரு கோட்டை மதிலுக்கும் இன்னொரு கோட்டை மதிலுக்கும் இடையில் 7 தூரம் இருந்தது. அந்த நாட்டின் எல்லையில் மலை பிரதேசம் ஆரம்பிக்கும் இடத்தில் மன்னனின் குலதெய்வமான மலையரசி அம்மன் கோவில் இருக்கிறது. அந்த கோவிலுக்கு வடக்கே வடகிழக்கு மூலையில் ஒரு கிணறு இருக்கிறது. அதற்கு அம்மன் கோவில் கிணறு என்று பெயர். அந்த கிணற்று நீரும் கரும்பு சாறும் ஒன்று என்பார்கள் அந்த நாட்டு மக்கள். அவ்வளவு தித்திப்பாக இருக்கும். அந்த கிணற்று நீர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கிடையாது. அம்மனின் அபிஷேகத்திற்கு மட்டும்தான் அந்த கிணற்று நீரை பயன்படுத்துவார்கள். அந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அந்த கிணற்று நீரை தீர்த்தமாக வழங்குவார்கள். அந்த கிணற்று நீரை ஒரு முறை பருகினால் போதும், தீராத வியாதியெல்லாம் தீர்ந்துவிடும் என்பது அந்த நாட்டு மக்களின் ஆழமான நம்பிக்கை. தரை மட்டத்தில் இருந்து 5 அடி உயரத்தில் 10க்கு 10 கட்டடம். ஆழம் ஒன்றும் பெரிதாக இல்லை. ஆனால் எப்பொழுதும் ஆழ் மட்டத்திற்கு மேல் தண்ணீர் இருக்கும். எவ்வளவு பஞ்சம் வந்தாலும் வற்றாத நீர் அந்த கிணற்று நீர். எல்லாம் அம்மனின் மகிமை என்று அந்த நாட்டு மக்கள் மலையரசி அம்மனை போற்றி தொழுதார்கள். அதிகாலையிலேயே எழுந்து அந்த மலையடிவாரத்து நதிக்கு பெண்கள் குளிக்க வந்து விட்டார்கள். இன்று அவர்களிடையே தனி பரபரப்பு காணப்பட்டது. 4 பெண்கள் கூடியிருக்கும் இடத்தில் பேச்சிற்கா பஞ்சம் வந்துவிடும்? அதிலும் குறிப்பாக இந்த பேச்சு அடிபட்டது. ஆம், மந்தாகினிபுர இளவரசன் காந்தரூபன் மேல் வழக்கு பதிவாகியுள்ளது. அந்த நாட்டின் அரசனும்
காந்தரூபனின் தந்தையுமான மகேந்திரநாதன் இன்று தீர்ப்பு சொல்லப் போகிறார். அதனை பற்றிதான் அந்த பெண்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். என்னதான் இருந்தாலும் நம் இளவரசருக்கு தைரியம் கொஞ்சம் அதிகம்தான். அரச கட்டளையை மீறி இப்படி துணிந்து செய்து விட்டாரே என்றாள் இளநங்கை ஒருத்தி. அரசரின் கட்டளை முக்கியம்தான், ஆனால் அதே சமயம் ஒரு பெண்ணின் வாழ்வும் முக்கியமில்லையா என்றாள் இன்னொரு மங்கை. ஆமாம், இளவரசி காந்தரூபிணியார் மிகவும் பாவம். அரசகுலத்தில் பிறந்தாலும் பெண்களின் உணர்வுகளுக்கு யாரும் மதிப்பு கொடுப்பதே இல்லை என்றாள் இளம்பெண்ணொருத்தி. சரியாக சொன்னாய். ராவணனை மணந்த மண்டோதரியும் அழுதாள், ராமனை மணந்த சீதையும் அழுதாள். பெண்களின் நிலை அன்றும் இன்றும் இப்படித்தான். என்றுதான் பெண்களுக்கு விடிவு காலம் வரப்போகிறதோ என்று சொல்லிக்கொண்டே புடவையை மரத்தில் கட்டி காய வைத்து கொண்டிருந்தாள் ஸ்திரீ ஒருத்தி. ஆமாம், எனக்கென்னவோ நம் பெண் குலத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் இளவரசர் பிறந்திருக்கிறார் என்று தோன்றுகிறது என்று இளவரசனை நினைத்து புன்னகை தவள கனவு கண்டாள் மங்கை ஒருத்தி. சரிதான், உனது ஒருதலை காதல் இன்னும் ஈடேறவில்லையோ என்று ஒரு இளமங்கை கேட்க எல்லோரும் சிரிக்க அந்த மங்கையின் முகம் நாணத்தால் சிவந்தது. இவர்களின் பேச்சையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வயதான பாட்டி ஒருத்தி வெடுக்கென்று திரும்பி அந்த பெண்களை பார்த்து சொன்னாள், நம் அரசரின் முன்னோர்கள் ஆட்சி செய்த காலத்தில் இப்படியெல்லாம் நடந்ததே இல்லை. எல்லாம் காலத்தின் கோலம். என்ன செய்வது? விதியை வெல்ல யாரால் முடியும்? என்ன தீர்ப்பு வருமோ என்று சொல்லிக்கொண்டே நகருக்குள் நடக்க ஆரம்பித்தாள் அந்த பாட்டி. நகருக்குள் எங்கு திரும்பினாலும் இதை பற்றித்தான் மக்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அத்தியாயம் 2. ஓராண்டுக்கு முன்னால் அரச குடும்பத்தில் அரசருக்கும் இளவரசருக்கும் இப்படி முகம் பார்க்க கூட பிடிக்காத அளவிற்கு பிளவு ஏற்படும் என்று யாரும் கனவில் கூட கண்டிருக்க மாட்டார்கள். இளம் பிராயத்தில் இருந்தே மந்தாகினிபுர இளவரசன் காந்தரூபனின் போக்கு அரச குடும்பத்திலிருந்து மாறுபட்டு இருந்தது. ஆம், அந்த நாட்டில் அவனின் கால்தடம் பதியாத இடமே இல்லை. குடிமக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தயங்காமல் செயலில் இறங்குவான். யாரு வீடாக இருந்தாலும் தைரியமாக நுழைந்து என்ன ஏது எப்படி என்று விசாரித்து அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பான். அவன் வயது சிறுவர்களோடு விளையாடாமல் நாட்டின் முன்னேற்றத்தை பற்றியும் ஏற்ற தாழ்வுகளை சரி செய்வது பற்றியும் பேசிக்கொண்டு இருப்பான். தான் ஒரு இளவரசன், அரச குடும்பத்தில் பிறந்தவன், உயர்ந்தவன், இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் அவனுக்கு ஒரு நாளும் இருந்ததே இல்லை. அந்த நாட்டில் உள்ள அனைவர் வீட்டிற்கும் செல்வான். அந்த நாட்டு மக்களை தனது சொந்தமாக நினைத்தான். எல்லோர் வீட்டிலும் அவர்கள் தரும் உணவை மனநிறைவோடு பெற்றுக்கொள்வான். உயர்வு தாழ்வு என்பதெல்லாம் அவனுக்கு என்றுமே கிடையாது. அரண்மனையின் ஒரே வாரிசு, எதிர்கால அரசன். இப்படி எல்லோருடனும் சரிக்கு சமமாக பழகி கொண்டிருக்கும் இளவரசன் காந்தரூபனை நினைத்து அரசர் மகேந்திரநாதன் வருத்தப்பட்டார். மகனின் மனதை மாற்ற நினைத்தார். உடனே அமைச்சர் தனதத்தனையும் சிற்றனைக்கு பிறந்த உடன்பிறவா தம்பியும் அரச சபையின் ராஜதந்திரியுமான விஜயரங்கனையும் அழைத்து இளவரசன் காந்தரூபனை பற்றி பேசி கலந்து ஆலோசித்தார். அரசே, இளவரசர் பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அவரின் போக்கு உங்களுக்கு புதிராக இருக்கலாம். ஆனால் எதிர்காலத்தில் நம் இளவரசர் போல் மன்னன் இருந்தால்தான் நம் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மை உண்டாகும் என்று அறிவு நுட்பம் மிகுந்த அமைச்சர் தனதத்தன் சொன்னார். ஆனால் ராஜதந்திரி விஜயரங்கன் அமைதியாக இருந்தார். அவரின் மனதில் எழும் கேள்விகளும் எண்ணங்களும் அவரின் நெற்றியில் சுருக்கங்களாக வெளிப்பட்டது. அதனை பார்த்த அரசர் மகேந்திரநாதன் கேட்டார், என்ன ராஜதந்திரியாரே, ஒன்றும் சொல்லாமல் மௌனம் காக்கின்றீர்? இல்லை அரசே, அடியேனை மன்னிக்க வேண்டும். என்னதான் நான் ராஜதந்திரியாக இருந்தாலும் நான் தங்கள் சிற்றன்னையின் மகன். தங்களுக்கும் இளவரசருக்கும் இடையில் இருக்கும் கருத்து வேறுபாட்டிற்கு நான் கருத்து சொன்னால் சரியாக இருக்காது. எதிர்காலம் என் மீது பழி சொல்லும். அதனால்தான் நான் அமைதி காக்கின்றேன் என்று ராஜதந்திரி விஜயரங்கன் சொன்னதும் அரசர் மகேந்திரநாதனின் உள்ளம் உருகியது. கண்களில் நீர் கோர்த்தது. யாரும் பார்க்கா வண்ணம் கண்ணீரை துடைத்து கொண்டு தொண்டையை செருமிக் கொண்டு அரியணையிலிருந்து கீழே இறங்கி விஜயரங்கனின் அருகில் வந்தார். அவரின் தோளைத் தொட்டு மன்னன் மகேந்திரநாதன் சொன்னார், தம்பி, அரச சபையை பொறுத்த வரையில்தான் தாங்கள் ராஜதந்திரி.
நாம் ஒருதாய் மக்கள் இல்லை என்றாலும் தாங்கள் எனது சிற்றன்னையின் மகனாக இருந்தாலும் நான் தங்களை எனது சொந்த சகோதரனாகத்தான் நினைக்கின்றேன். நான் உங்களை என்றுமே வேற்றுமையாக நினைத்ததே இல்லை. இது நமது நாட்டு நலன் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, நமது குடும்ப நலன் சார்ந்த விஷயமும் கூட. இளவரசன் காந்தரூபனின் செயல்பாடுகள் பற்றி கருத்து சொல்லவோ மறுக்கவோ தங்களுக்கு பூரண அதிகாரம் இருக்கிறது. அதனால் தயங்காமல் தங்கள் கருத்தை தெரிவிக்கலாம் என்று மன்னன் சொன்னதும் ராஜதந்திரி விஜயரங்கன் கண்ணீரை உகுத்தார். மன்னர் மன்னா, உங்கள் அன்புக்கு நான் என்றும் அடிமை. உங்கள் அன்பிற்கு கட்டுப்பட்டு இளவரசர் பற்றிய எனது எண்ணங்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இளவரசர் அரச குடும்பத்தில் பிறந்தவர் என்பதை அடிக்கடி மறந்து விடுகிறார். சாதாரண குடிமக்கள் போல் நடந்து கொள்கிறார். அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்ற சட்ட திட்டங்களை அவர் மதிப்பதே இல்லை. அவர் வகுத்ததே பாதை, அவர் இயற்றியதே சட்டம் என்று தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்கிறார். இதனால் நமது ஆட்சிக்கும் அரசரின் புகழுக்கும் களங்கம் வர வாய்ப்பிருக்கிறது. இதனை தவிர்க்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்று சொல்லி பேச்சை நிறுத்திவிட்டு மன்னனின் முகத்தை உற்று கவனித்தார் ராஜதந்திரி விஜயரங்கன். மன்னர் மகேந்திரநாதன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். உல்லாசத்தை இழந்த அவரின் உள்ளத்தின் வாட்டத்தை அவரின் முகம் பிரதிபலித்தது. ஆனால் ராஜதந்திரியின் கபட நாடகத்தை அமைச்சர் தனதத்தன் புரிந்து கொண்டார். ஆனால் அரசரிடம் எப்படி சொல்வது என்று புரியாமல் தவித்து கொண்டிருந்தார். பின் நீண்ட நேர அமைதிக்குப் பிறகு ராஜதந்திரியை பார்த்து மன்னர் மகேந்திரநாதன் சொன்னார், அது என்ன வழி? இந்த நாட்டின் எதிர்கால அரசனும் எனது ஒரே மைந்தனுமான இளவரசன் காந்தரூபனின் நன்மைக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். அதனால் அது என்ன வழி என்று தாமதிக்காமல் சொல்லுங்கள் என்றார். வேறு ஒன்றுமில்லை அரசே. நமது இளவரசரை குருகுலத்திற்கு அனுப்ப வேண்டும். அங்கு சென்று படித்தால் குருகுலத்தில் இருக்கும் சிமுத வாகன ஆச்சாரியார் நமது இளவரசரை மாற்றி விடுவார் என்று ராஜதந்திரி விஜயரங்கன் சொன்னதும் மன்னன் உள்ளத்தில் புதைந்து கிடந்த உற்சாகம் மீண்டும் மலையடிவாரத்து நதி போல் பொங்கி பெருகியது. நல்ல யோசனை ராஜதந்திரியாரே, அருமையான யோசனை என்று மகிழ்ச்சி பொங்க சொன்னார் மன்னர். ராஜதந்திரியின் இந்த யோசனை அமைச்சர் தனதத்தனுக்கு பிடிக்கவில்லை. அதனால் மன்னரை பார்த்து சொன்னார், ஆனால் அரசே, அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது. என்ன சிக்கல் அமைச்சரே? நமது இளவரசர் இதற்கு சம்மதிக்க வேண்டுமே என்று அமைச்சர் தனதத்தன் கேட்டதும் ராஜதந்திரி விஜயரங்கனின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. அமைச்சரை பார்த்து கேட்டார், என்ன அமைச்சரே, இளவரசர் சம்மதித்தாலும் தாங்கள் சம்மதிக்க மாட்டீர்கள் போல் அல்லவா தெரிகிறது என்று ராஜதந்திரி விஜயரங்கன் கேட்டதும் மன்னர் அமைச்சரை பார்த்து முறைத்தார். அந்த அனல் கக்கும் பார்வையை நேருக்கு நேர் சந்திக்கும் வலு இல்லாமல் நிலத்தை பார்த்தபடி அமைச்சர் சொன்னார், மன்னர் பிரான அடியேனை மன்னித்து அருள வேண்டும். நமது இளவரசர் இதற்கு சம்மதிக்க வேண்டும். அதைவிட முக்கியம், நமது இளவரசரை பிரிந்திருக்க நமது அரசியாரும் இளவரசியாரும் சம்மதிக்க வேண்டும். அந்த எண்ணத்தில்தான் நான் அப்படி சொன்னேன் என்றார். இதுதான் விஷயமா? இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லி புரிய வைப்போம். இளவரசர் குருகுலம் செல்ல வேண்டும் என்பதை அரச கட்டளையாக அறிவிப்போம். அவர் குருகுலத்திலிருந்து தப்பித்து வந்துவிடாமல் இருக்க காவலுக்கு 2 ஆட்களை உடன் அனுப்புவோம் என்றார் ராஜதந்திரி விஜயரங்கன். ஆகா, நல்ல யோசனை, அப்படியே செய்வோம் என்று சொல்லிவிட்டு மன்னர் அங்கிருந்து சென்றார். அமைச்சர் தனதத்தனை ஏளனமாக பார்த்து சிரித்துவிட்டு மீசையை கைகளால் முறுக்கி கொண்டு சிரித்தபடியே அங்கிருந்து சென்றார் ராஜதந்திரி விஜயரங்கன். தம்பி விஜயரங்கனின் கபட நாடகத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கும் அரசரை நினைத்து அமைச்சர் வருந்தினார். இளவரசரை பிரிய போவதை நினைத்தும் அதனால் அரசி செண்பகவல்லியும் இளவரசி காந்தரூபினியும் படும் இன்னல்களை நினைத்தும் அமைச்சரின் உள்ளம் கூர்வாளால் அறுத்தது போல் துடித்தது. மறுநாள் அரச சபையில் சபையோர் முன்னிலையில் இளவரசர் காந்தரூபன் குருகுலம் செல்ல வேண்டும் என்பதை அரச கட்டளையாக பிறப்பித்தார் மன்னர் மகேந்திரநாதன். அரசபிரானின் கட்டளை அரசி செண்பகவல்லியை உலுக்கியது. அரசனின் கட்டளை அக்னி அஸ்திரங்களாக பாய்ந்து இளவரசி காந்தரூபினியின் உள்ளத்தை சுட்டது.
ஆனால் இளவரசன் காந்தரூபன் அரசர் முகத்தில் தனது தீர்க்கமான பார்வையை குவித்தபடி நின்று கொண்டிருந்தான். அவன் பார்வையின் கூர்மை அரசரின் நெஞ்சுக்குள் சாட்டையடியாய் விழுந்து ரணப்படுத்தியது. இருப்பினும் இளவரசனின் நன்மைக்காக அரசர் பிரான அமைதி காத்தார். தனது மகன் பார்போற்றும் அளவிற்கு அனைத்து வித்தைகளையும் கற்றுத் தேர்ந்து வல்லவனாக வரப்போகிறான் என்று மகனின் குருகுலவாசத்தை நினைத்து பெருமைப்படுவதா, இல்லை மகனின் பிரிவை நினைத்து வருந்துவதா என்று தெரியாமல் செண்பகவல்லியின் பெற்ற உள்ளம் துடித்து கொண்டிருந்தது. அண்ணனின் பிரிவை நினைத்து இளவரசி காந்தரூபினியின் விழிகளில் ஈரம் குடியேறிவிட வாடிய பசுங்கொடியாய் சோர்ந்து காணப்பட்டாள். அவளை சமாதானப்படுத்தி ஆறுதல் சொல்லிவிட்டு அன்னைக்கு நம்பிக்கையும் தைரியமும் அளித்துவிட்டு அரச கட்டளையை மதித்து இளவரசன் காந்தரூபன் குருகுலம் சென்றான். இளவரசன் குருகுலம் செல்வதை மாளிகையின் உப்பரிகையில் நின்று பார்த்து ரசித்து மனதிற்குள் சிரித்து கொண்டிருந்தார் ராஜதந்திரி விஜயரங்கன். அத்தியாயம் 3. குருகுலத்தில் சிமுதவாகன ஆச்சாரியாரின் அன்புக்கு பாத்திரமானான் இளவரசன் காந்தரூபன். குருகுலத்தில் சேர்ந்த ஓரிரு மாதங்களிலேயே காந்தரூபன் நன்மாணாக்கர்கள் இடத்தை பிடித்தான். அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்த ஒரு சில தினங்களிலேயே அவன் கலைவாணியின் பரிபூரண ஆசி பெற்றவன் என்பதை சிமுதவாகன ஆச்சாரியார் புரிந்து கொண்டார். அவன் சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்தான். சாதாரணமாக ஒரு மாணவன் ஒரு வருடத்தில் கற்றுக்கொள்ளும் கலையை இவன் ஓரிரு மாதங்களிலேயே கற்றுக்கொண்டான். இனிதே குருகுலவாசத்தை முடித்தான். குருகுலத்தில் இருந்து அவன் அரண்மனை செல்லும் நாள் வந்தது. அவனின் பிரிவை நினைத்து சிமுதவாகன ஆச்சாரியார் மனம் கலங்கினார். இருப்பினும் அவனுக்கு ஆசி வழங்கி வழியனுப்பி வைத்தார். சகலகலா வல்லவனாக இளவரசன் காந்தரூபன் திரும்பி வந்தான். அவன் வரும் நாளை பண்டிகையாக கொண்டாட மன்னர் உத்தரவிட்டிருந்தார். பொழுது புலர்ந்தால் மேளம் கொட்ட இருக்கும் திருமண வீட்டைப் போல் மலர்ந்தும் மலராமல் அருணோதயத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் தாமரை மலர்கள் போல் அந்த நாடே அலங்காரத்துடன் விளங்கியது. தெருவெல்லாம் தோரணங்கள், வீடெல்லாம் கோலங்கள், ஆலயங்களில் 6 கால பூஜைகள், அறுசுவை படைத்த அன்னதானம். உயர்வு தாழ்வு பார்க்காத மக்கள் மனதில் இடம் பிடித்த இளவரசனின் வருகை அல்லவா. அதனால் அந்த நாட்டின் மக்கள் அனைவரும் உவகை பூத்து கிடந்தனர். மலையரசி அம்மன் கோவில் கோடான கோடி விளக்கு அலங்காரங்களோடு திகழ்ந்தது. ஊர் எல்லையில் இருந்து அரண்மனையின் ராஜகோபுரத்தை தொடும் நெடும்பாதை வழியாக திரண்டிருந்த மக்களின் பேராதரவோடு இளவரசன் காந்தரூபன் அரண்மனைக்குள் நுழைந்தான். பல நூல்களை பயின்றதனால் முன்பை விட அவனது முகத்தில் தேஜஸ் கூடியிருந்தது. அந்த நாட்டின் கன்னிப் பெண்களின் உள்ளங்களில் நீங்கா இடம்பெற்ற ஆண் அழகனாக இளவரசன் காந்தரூபன் திரும்பி வந்தான். மகனை பார்த்த சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீரில் அரசி செண்பகவல்லி தத்தளித்தாள். நீண்ட நாட்களுக்குப் பிறகு அண்ணனை சந்தித்த மகிழ்ச்சியில் இளவரசி காந்தரூபினியின் உள்ளம் துள்ளி விளையாடியது. மக்கள் மனதில் உற்சாக வெள்ளம் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. எல்லோரும் சந்தோஷக் கடலில் தத்தளித்தார்கள், ஒரு ஜீவனைத் தவிர ராஜதந்திரி விஜயரங்கன். நாட்கள் மாதங்களானது, மாதங்கள் வருடங்களானது. இளவரசன் காந்தரூபனின் செயல்பாடுகளில் எந்த மாற்றமும் இல்லை. முன்பை விட அவனின் எண்ணங்களும் பேச்சுக்களும் தீவிரமாக இருந்தது. நாட்டில் புதிய புரட்சி வர அவன் வித்தாவான் என்பதில் யாருக்கும் எந்த ஐயமும் இல்லை. இளவரசனின் போக்கை நினைத்து நினைத்து அரசர் மகேந்திரநாதன் கவலைப்பட்டார். அதனால் தனது முழு பாசத்தையும் அன்பையும் மகள் இளவரசி காந்தரூபினி மேல் வைக்க ஆரம்பித்தார். இளவரசி கல்யாண வயதை அடைந்திருந்தாள். அதனால் அவளுக்கு சீரும் சிறப்புமாக திருமணம் செய்ய மன்னர் மகேந்திரநாதன் முடிவெடுத்தார். 56 நாட்டு அரசர்களுக்கும் ஓலை அனுப்பினார். அவர்களில் யாரு தகுதியானவர்களோ அவரே தனது இளவரசியின் மணவாளன் என்று முடிவெடுத்தார். அந்த நாட்டு அரசர்களில் பாதி பேர் பதில் ஓலை அனுப்பியிருந்தார்கள். மீதி பேர் தங்கள் இளவரசனின் உருவத்தை ஓவியமாக வரைந்து அவர்களின் அமைச்சரிடம் கொடுத்து அனுப்பி தங்கள் சம்மதத்தை தெரிவித்திருந்தார்கள். மன்னர் மகேந்திரநாதன் அனைத்து ஓலைகளையும் ஓவியங்களையும் பார்த்தார். பின் சித்திராபுரம் நாட்டின் இளவரசன் சைந்தவனை மணமகனாக தேர்ந்தெடுத்து அவனின் உருவ ஓவியத்தை இளவரசியிடம் காட்டினார்.
ஆனால் இளவரசியின் கண்கள் அந்த ஓவியத்தை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. அவளின் பார்வை நிலத்தை நோக்கியே இருந்தது. அதனால் வெட்கப்படுகிறாள் என்றும் மௌனம் சம்மதம் என்றும் திருமண ஏற்பாட்டை ஆரம்பித்து விட்டார் மன்னர் மகேந்திரநாதன். ஆனால் இளவரசி காந்தரூபிணியின் கண்களில் இருந்து நீர்த்துளிகள் பூமியில் விழுந்து சிதறியது. அவளுக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை. ஆனால் தந்தையிடம் சொல்ல அவளுக்கு தைரியம் இல்லை. அதனால் மௌனமாக மனதிற்குள் புழுங்கிக் கொண்டிருந்தாள். இது எதுவுமே தெரியாத இளவரசன் காந்தரூபன் அரச கட்டளைப்படி திருமண ஏற்பாட்டை கவனிக்க ஆரம்பித்தான். ஆனாலும் அரசர் இருக்கும் இடத்தில் அவன் இருக்க மாட்டான். அவன் இருக்கும் இடத்தில் மன்னர் இருக்க மாட்டார். அந்த நாடே வியந்து பாராட்டும் வகையில் திருமண வேலைகள் நடந்து கொண்டிருந்தது. விடிந்தால் திருமணம். திருமணத்திற்கு பிறகு தங்கையை பிரிய போகும் துயரத்தை நினைத்து நெடுநேரமாக வருத்தப்பட்டு கொண்டே மெல்ல நடந்து போய் தூரத்தே ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தான் இளவரசன் காந்தரூபன். அப்பொழுது அவனை நோக்கி ஒரு இளம்பெண் வருவதை பார்த்து அவன் வியப்புற்றான். நாளை பௌர்ணமி என்பதால் இன்று சந்திரனின் ஒளி கொஞ்சம் பிரகாசமாக இருந்தது. அந்த நிலவொளியின் வெளிச்சத்தில் அந்த பெண் அவனின் ஆருயிர் தங்கை காந்தரூபிணி என்று புலனாகியதும் அவன் மேலும் திகைத்தான். காந்தரூபிணி, நீ எப்படி இந்த நேரத்தில் தனியாக எப்படி இங்கே வந்தாய்? விடிந்தால் திருமணம், நீ இன்னும் உறங்கவில்லையா என்று பதட்டம் கலந்த பரிவோடு கேட்டான். முகமெல்லாம் துயரம் அழுத்தமாய் படிந்திருக்க, விழிகளில் நீர் மல்க, துவண்டு வாடிப்போன கொடியாய் அவன் எதிரே நின்றாள் காந்தரூபிணி. அண்ணா, இன்று நான் உறங்காமல் இருப்பது முக்கியமில்லை. ஆனால் என்றும் நான் நிம்மதியாக நித்திரை கொள்ள வேண்டும் என்றால் இந்த திருமணம் நிகழக்கூடாது அண்ணா என்று விழிகளில் நீர் பெருக உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாள் காந்தரூபிணி. காந்தரூபிணி, நீ என்ன சொல்கிறாய் என்று மேலே தொடர்ந்து பேச முடியாதவனாய் அவளின் கலங்கிய முகத்தை பார்த்தபடி இருந்தான் காந்தரூபன். அவள் மேலும் சொன்னாள். அண்ணா, எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை. நான் நம் படைத்தளபதி மதனசிம்மனை உளமாற நேசிக்கிறேன். அவர் இல்லையேல் எனக்கு வாழ்வே இல்லை. இதனை நமது தந்தையிடம் சொல்ல ஏனோ எனக்கு தைரியம் வரவில்லை. அதே சமயம் அவர் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த திருமணத்திற்கு என்னால் உடன்படவும் முடியவில்லை. நான் என்ன செய்வேன் அண்ணா என்று உள்ளிருந்து பொங்கி வரும் வேதனை உணர்வுகளை பெருமூச்சில் மாற்றிக்கொண்டு நிதானமாக அண்ணனை பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தாள் காந்தரூபிணி. காந்தரூபிணி சொன்னதை கேட்டு சிறிது நேரம் காந்தரூபன் சிந்தித்தான். படைத்தளபதி மதனசிம்மன் மிகவும் நல்லவன். அவனின் உற்ற நண்பன். தனது நண்பனே தனது தங்கையின் மணவாளன் என்று நினைக்கும் பொழுது அவனுக்கு பேரானந்தமாக இருந்தது. ஆனால் இந்த பேதை பெண் இப்பொழுது வந்து சொல்கிறாளே என்று அவனுக்கு ஆதங்கமாகவும் இருந்தது. பின் அவள் அருகே சென்று உதடுகள் துடித்து கண்கள் பெருகி கலங்கிட அழுது கொண்டிருக்கும் பளிங்கு முகத்தை நிமிர்த்தினான் காந்தரூபன். பின் இதயபூர்வமான வார்த்தைகளால் அவளை நோக்கி சொன்னான். காந்தரூபிணி, என்னை பார், நீ கலங்காதே. நான் உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். என்னுடைய ஆதரவு உனக்கு என்றும் உண்டு. நான் அரசரிடம் பேசுகிறேன் என்று உறுதியாக சொன்னான். அத்தியாயம் 4. அரண்மனை உத்தியானவனத்தில் வேந்தன் மகேந்திரநாதனும் அவரின் உள்ளத்தில் நீங்கா இடம் பிடித்த செண்பகவல்லி அரசியாரும் உட்கார்ந்திருந்தார்கள். வெள்ளி நிலவின் இன்ப கிரணங்கள் மெதுமெதுவாக எட்டி பார்த்து கொண்டு இருந்தன. ராணி உள்ளத்தில் பழைய ஞாபகங்கள் குமுறிக் கொண்டிருந்தன. ஆம், அப்பொழுது காந்தரூபிணிக்கு 5 வயது இருக்கும். காந்தரூபன் புல்லாங்குழல் வாசிக்க அந்த இசைக்கு ஏற்ப காந்தரூபிணி ஆடுவாள். அதனை கண்டு அரசர் மகேந்திரநாதனும் அரசி செண்பகவல்லியும் பூரித்து போவார்கள். காலம் அப்படியே இருந்திருக்க கூடாதா? காலங்கள் உருண்டோடி பெண் வளர்ந்து நாளை திருமணம் என்னும் சடங்கு முடிந்து வேறு நாட்டிற்கு வேறு வீட்டிற்கு செல்லப் போகிறாள் என்று நினைக்கும் பொழுதே அவளின் நெஞ்சு பிளந்துவிடும் போல் இருந்தது. திடீரென்று அழுகை பீறிக்கொண்டு வந்தது. வாய்விட்டு கதறி அழுதாள். செண்பகவல்லி, நீ இந்த நாட்டின் அரசி. நீயே இப்படி சிறுபிள்ளை போல் அழுகலாமா என்று அவளின் கையை பிடித்து கொண்டு கேட்டார் அரசர் மகேந்திரநாதன். நாட்டிற்கு அரசியாக இருந்தாலும் நானும் தாய்தானே. என் அருமை செல்வத்தை பிரிய வேண்டுமே என்று நினைக்கும் பொழுது என் உள்ளம் அனலாக கொதிக்கிறது.
என்று சொல்லி குமுறி அழுதாள் செண்பகவல்லி. என்ன செய்வது? நாட்டை ஆளும் அரசனாக இருந்தாலும் பெண்ணை பெற்றவர்களின் நிலைமை இதுதானே? இல்லை அரசரே, நமக்கு என்று இருப்பது காந்த ரூபனும் காந்த ரூபினியும் தான். மகனை குருகுலம் என்ற பெயரில் என்னை அவனிடம் இருந்து பிரித்து வைத்தீர்கள். இப்பொழுது திருமணம் என்ற பெயரில் மகளை என்னிடம் இருந்து இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் பிரிக்கப் போகிறது. ஐயோ, நான் என்ன செய்வேன்? 2 குழந்தைகள் பெற்றும் இருவருடனும் ஒன்றாக இருக்க முடியவில்லையே. யாரோ ஒருவரோடுதான் நான் இருக்க வேண்டும் என்பது என் தலையெழுத்து போல என்று சொல்லி பொங்கி வரும் கண்ணீரை துடைத்து கொண்டாள் செண்பகவல்லி. அதற்கு அவசியமில்லை தாயே என்று ஒரு குரல் கேட்டு அரசர் மகேந்திரநாதனும் அரசி செண்பகவல்லியும் திரும்பி பார்த்தார்கள். அங்கு காந்தரூபன் நின்று கொண்டிருந்தான். அவர்களின் அருகில் சென்றான். மன்னர் பிரானுக்கு எனது சிரம் தாழ்ந்த வணக்கம். தங்கள் அனுமதி இல்லாமல் உத்தியானவனத்தில் தங்களின் தனிமைக்கு இடையூறாக வந்த என்னை மன்னிக்கவும். ஒரு முக்கியமான அவசர செய்தி, அதனால்தான் தங்களை உடனே காண வந்தேன் என்று பணிவன்போடு சொன்னான் காந்தரூபன். அப்படியா? என்ன செய்தி காந்தரூபா என்று மன்னர் கேட்டதும் தங்கை காந்தரூபினியின் விருப்பத்தை சொன்னான். காந்தரூபா என்று அரசர் மகேந்திரநாதன் ஆக்ரோஷமாக கத்தினார். ஒரு நொடி அவர் நரசிம்ம அவதாரமாக காந்தரூபனின் கண்களுக்கு தோன்றினார். மன்னனின் சத்தம் கேட்டு அமைச்சர், ராஜதந்திரி, விஜயரங்கன் என்று அனைவரும் ஒன்று கூடிவிட்டார்கள். இது ஒரு நாளும் நடக்காது. கொடுத்த வாக்கை மீறியதாக நமது அரச குடும்பத்திற்கு வழக்கமில்லை. நான் சித்திராபுரம் அரசன் சித்திரசேனனுக்கு வாக்களித்து விட்டேன். அவரின் புதல்வன் சைந்தவன்தான் உனது தங்கை திருநிறைச் செல்வி காந்தரூபினியின் மணவாளன். இதில் எந்த மாற்றமும் இல்லை. தந்தையே, மன்னிக்கவும். நான் இப்பொழுது இளவரசனாக உங்களிடம் பேச வரவில்லை. ஒரு அண்ணனாக தங்கையின் வாழ்விற்காக தந்தையிடம் பேச வந்திருக்கிறேன். வாக்கை விட வாழ்க்கை முக்கியமில்லையா தந்தையே என்று அழுத்தமாக காந்தரூபன் கேட்டதும் மகேந்திரநாதன் திணறி போய்விட்டார். அவன் அப்படி கேட்பான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அவரின் கண்களில் இருந்து கோபக்கனல் பொங்கியது. ஆனால் அவரின் கோபத்தை பொருட்படுத்தாமல் காந்தரூபன் அன்னை செண்பகவல்லியை பார்த்து சொன்னான். தங்கை காந்தரூபினி நமது படைத்தளபதி மதனசிம்மனை மனம் புரிந்து கொண்டால் அவள் எப்பொழுதும் நம்முடன் இருப்பாள். மதனசிம்மனை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நான் குருகுலம் சென்ற சமயத்தில் அவன் உங்களுக்கு மகனாக நாட்டிற்கு படைத்தளபதியாக இருந்து சேவை புரிந்திருக்கிறான். அவனைப் போல் ஒரு மணமகனை நாம் எங்கு தேடினாலும் நமது காந்தரூபினிக்கு கிடைக்க மாட்டான் என்று காந்தரூபன் சொல்ல சொல்ல செண்பகவல்லியின் முகத்தில் மாற்றம் தெரிந்தது. திருமணத்திற்கு பிறகும் மகள் தன்னுடனே இருப்பாள் என்ற ஒற்றை வாக்கியம் போதாதா ஒரு தாயின் உள்ளம் மாற? அவளின் மாற்றத்தை கவனித்த அரசர் மகேந்திரநாதன் காந்தரூபனை பார்த்து கோபமாக சொன்னார். இதோ பார் காந்தரூபா, நான் வாக்கு அளித்தபடி நாளை காந்தரூபினி சைந்தவன் திருமணம் நடந்தே தீரும். இது அரசரின் உத்தரவு. மீற நினைத்தால் நாட்டை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும். தங்கள் உத்தரவு மகாராஜா. ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நடக்கப் போவதை யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான் மந்தாகினிபுர இளவரசன் காந்தரூபன். தந்தையும் மகனும் மோதிக்கொள்ளும் காட்சியைக் கண்டு ராஜதந்திரி விஜயரங்கன் புலங்காகிதம் அடைந்தார். மறுநாள் மலையரசி அம்மன் கோவிலில் அம்மன் சந்நிதி முன்னால் இளவரசன் காந்தரூபன் முன்னிலையில் பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிக்கும் நேரத்தில் சரியாக 4:30 மணிக்கு இளவரசி காந்தரூபினி கழுத்தில் படைத்தளபதி மதனசிம்மன் திருமாங்கல்யத்தை சூடினான். அவர்களின் திருமண செய்தி கேட்டு அந்த மந்தாகினிபுரம் நாடே அதிர்ந்தது. மதனசிம்மனுக்கு தாய் மட்டும்தான். மந்தாகினிபுரம் நாட்டில் ஒரு முறை எதிரி நாட்டோடு பெரும் போர் நடந்தது. அந்த போரில் மதனசிம்மனின் தந்தை வீரமரணம் அடைந்தார். அதன் பிறகுதான் மதனசிம்மன் படைத்தளபதியானான். மதனசிம்மனின் தாய் அமிர்த மோகினிக்கு உள்ளூர மகிழ்ச்சிதான். ஆனால் அரசருக்கு பயந்து அமைதியாக இருந்தாள். காலம் காலமாக கொடிகட்டி பறந்த பெரும் அரசாட்சியின் கௌரவம் எங்கோ பாதாளத்தில் விழுந்து சரிந்து விட்டதாக எண்ணி பதைபதைத்தார் அரசர் மகேந்திரநாதன். அரசர் கட்டளையை மீறி இளவரசி காந்தரூபினிக்கு திருமணம் நடத்தி வைத்த குற்றத்திற்காக இளவரசன் காந்தரூபன் மேல் வழக்கு பதிவாகி உள்ளது. இன்று தீர்ப்பு நாள்.
அதனால்தான் அந்த நாட்டு மக்கள் அனைவரும் பதட்டமாக காணப்படுகிறார்கள். எங்கு திரும்பினாலும் இளவரசி காந்தரூபிணியின் திருமண பேச்சும் இளவரசன் காந்தரூபனின் துணிகர செயல் பற்றிய பேச்சுமாக இருந்தது. அரசர் என்ன தீர்ப்பு கொடுக்கப் போகிறார் என்ற ஆர்வம் அனைத்து மக்களிடத்திலும் இருந்தது. அத்தியாயம் 5. அரசவை கூடியது. அந்த நாட்டு அரசன் மகேந்திரநாதன் கம்பீரமாக அவையில் அமர்ந்திருந்தார். அந்த நாட்டு மக்களின் இதய பீடங்களில் ஆழ பதிந்திருந்த இளவரசன் காந்தரூபன் கைது செய்யப்பட்ட நிலையில் மன்னருக்கு எதிரே நிறுத்தப்பட்டிருந்தான். அவனுக்கு அருகில் இளவரசி காந்தரூபிணியும் படைத்தளபதி மதனசிம்மனும் நின்றிருந்தார்கள். அரசருக்கு இடது பக்கத்தில் ராஜதந்திரி விஜயரங்கனும் வலது பக்கத்தில் அமைச்சர் தனதத்தனும் வீற்றிருந்தார்கள். விழித்திரையை நீர் மறைக்க அரசி செண்பகவல்லி அரியணையில் உட்கார்ந்திருந்தாள். அரசவையில் எல்லோருக்கும் இளவரசன் காந்தரூபனை மன்னித்து விடுதலை செய்ய வேண்டும் என்றுதான் விருப்பம். அரசி செண்பகவல்லிக்கும் அந்த ஆசைதான் மேலோங்கி இருந்தது. ஆனால் அரசரின் மேலான உத்தரவிற்காக காத்திருந்தாள். அப்பொழுது அமைச்சர் பேசினார். தங்கையின் வாழ்வை மேலாக நினைத்து தாங்கள் இத்தகைய செயலை செய்து விட்டீர்கள். அரசர் பிரானிடம் மன்னிப்பு கேளுங்கள் இளவரசரே என்று அமைச்சர் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே, நிறுத்துங்கள் அமைச்சரே, மன்னிப்பு அது யாருக்கு வேண்டும்? இங்கே நமது நாட்டின் முக்கிய குறிக்கோளாக எனது முன்னோர்களில் இருந்து என் வரைக்கும் நான் உயிரினும் மேலாக கருதுவது கொடுத்த வாக்கு ஒன்றைதான். அதையே மீறும்படி செய்து விட்டான் உங்கள் இளவரசன். இனி அவன் இந்த நாட்டிற்கு இளவரசன் இல்லை, எனக்கு மகனும் இல்லை. அவனை நாட்டை விட்டு வெளியில் செல்ல உத்தரவிடுகிறேன் என்று மன்னர் சொன்னதை கேட்டு செண்பகவல்லி மூர்ச்சையாகி கீழே விழுந்தாள். பணிப்பெண்கள் அவளை தாங்கி பிடித்து அவளின் அறைக்கு அழைத்து சென்றார்கள். அரசரின் உத்தரவை கேட்டு இளவரசி காந்தரூபிணி நெருப்பில் விழுந்த புழுவாக துடித்தாள். தந்தையே என்று அழைத்தாள். நிறுத்து. யாருக்கு யார் தந்தை? எப்பொழுது அரச கட்டளையை மதிக்காமல் கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் இந்த அரண்மனை காவலை மீறி வெளியேறினாயோ, அந்த நொடியே உனக்கும் இந்த அரண்மனைக்கும் உள்ள பந்தம் முறிந்துவிட்டது. நீ பெண் என்பதால் உனக்கு என்ன வேண்டுமோ உன் அன்னையிடம் கேட்டு வாங்கிச் செல். மீண்டும் அரண்மனைக்குள் வராதே. இது அரச கட்டளை என்றார் மன்னர். அவரின் கட்டளையை கேட்டு மக்களின் உள்ளம் துடித்தது. படைத்தளபதி மதனசிம்மன் மன்னரை நிமிர்ந்து பார்த்தான். நல்ல பாம்பு என்று தெரியாமல் பால் ஊற்றிவிட்டேன். இனி இந்த நாட்டின் படைத்தளபதி பொறுப்பிலிருந்து உன்னை விடுவிக்கிறேன். இந்த நொடியில் இருந்து நீ இந்த நாட்டு பிரஜையும் அல்ல. நாட்டு எல்லைக்குள் உன் காலடி படக்கூடாது என்று மதனசிம்மனை பார்த்து சொல்லிவிட்டு பின் அவையில் கூடியிருக்கும் பொதுமக்களையும் சான்றோர் பெருமக்களையும் பார்த்து மன்னர் மகேந்திரநாதன் சொன்னார். பெற்ற செல்வங்களை ஒழுங்காக வளர்க்க முடியாதவனால் நாட்டையும் நாட்டு மக்களையும் எப்படி காப்பாற்ற முடியும்? பெற்ற பிள்ளைகளை திருத்த முடியாத ஒருவனால் குற்றம் செய்யும் மக்களை எப்படி திருத்த முடியும்? அதனால் நான் எனது அரச பதவியை துறக்கிறேன். இனி இந்த நாட்டின் அரசன் நான் அல்ல. இனி இந்த நாட்டின் அரசன் உங்கள் அரசன், எனது தம்பி, நமது ராஜதந்திரி விஜயரங்கன். அவரின் ஒரே மகன் பூபதிதான் இனி உங்கள் இளவரசன். வரும் சித்ரா பௌர்ணமி அன்று விஜயரங்கனுக்கு முடிசூட்டு விழா அரங்கேறும். இதுவே என் தீர்ப்பு என்று சொல்லிவிட்டு அரியணையிலிருந்து கீழே இறங்கி வேகமாக உள்ளே சென்றார் மன்னர் மகேந்திரநாதன். முதல் முறையாக மன்னரின் தீர்ப்பை நினைத்து மக்கள் வருத்தப்பட்டனர். காந்தரூபிணியையும் மதனசிம்மனையும் அழைத்து கொண்டு அரண்மனையை விட்டு வெளியேறினான். மதனசிம்மனின் தாய் அமிர்தமோகினியையும் அழைத்து கொண்டு நாட்டின் எல்லையை கடந்தார்கள். மலையின் முடிவில் குடிசை அமைத்து வாழ ஆரம்பித்தார்கள். இது நாள் வரை விஜயரங்கன் எதற்காக காத்திருந்தாரோ அது இப்பொழுது நிறைவேறிவிட்டது. மகேந்திரநாதனின் தந்தை பெரிய மகேந்திரநாதரின் முதல் மனைவி, அதாவது மகேந்திரநாதனின் தாய் மதனசேனை இறந்த பிறகு இரண்டாவது மனைவி கமலரேகைக்கு பிறந்தவர்தான் விஜயரங்கன். சிற்றன்னையின் மகன் என்றாலும் மன்னர் மகேந்திரநாதன் ஒரு நாளும் அவரிடம் எந்த வித்தியாசமும் பார்த்ததில்லை. தனக்கு கிடைத்த அனைத்து மரியாதைகளையும் அவருக்கும் கிடைக்கச் செய்தார். ஆனால் விஜயரங்கனின் மனதில் அரியணை ஆசை குடியேறியது.
அரசர் பிரானுக்குப் பிறகு தனக்குத்தான் மன்னராகும் தகுதி இருக்கிறது. எனக்குப் பிறகு எனது மகன் இந்த நாட்டை ஆள வேண்டுமே தவிர மன்னரின் மகன் காந்தரூபன் ஆளக்கூடாது என்று முடிவெடுத்தார். சிறு வயதிலிருந்தே காந்தரூபனின் நடவடிக்கைகளை ஒன்றுக்கு இரண்டாக திரித்து மன்னரிடம் கூறிக்கொண்டே வந்தார். அதன் விளைவு மன்னர் மனதில் காந்தரூபன் மீது அன்பு வளர்வதற்கு பதிலாக வெறுப்பு வளர ஆரம்பித்தது. மன்னரையும் காந்தரூபனையும் ஒன்று சேர விடாமல் விஜயரங்கன் பார்த்து கொண்டார். விஜயரங்கன் மீது இருந்த கண்மூடித்தனமான நம்பிக்கையால் தீர விசாரிக்காமல் மகன் காந்தரூபன் மீது கோபப்பட ஆரம்பித்தார். மன்னர் மகேந்திரநாதன், அமைச்சர் போன்ற அறிஞர் பெருமக்கள் சொல்லியும் அரசர் கேட்கவில்லை. தம்பியை முழுவதுமாக நம்பினார். அதன் விளைவு காந்தரூபனை மன்னருக்கு பிடிக்காமல் போய்விட்டது. விஜயரங்கனின் மனைவி சந்திரவதனை பூபதியை இந்த பூலோகத்திற்கு கொடுத்துவிட்டு அவள் விண்ணுலகம் சென்று விட்டாள். சிறு வயதிலிருந்தே இந்த நாட்டின் இளவரசன் நீதான் என்று பூபதியிடம் சொல்லி சொல்லி வளர்த்தார் விஜயரங்கன். ஆனால் காந்தரூபன் இளவரசன் ஆனதும் பூபதியால் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நல்லவன் போல் நடித்து காந்தரூபனின் நடவடிக்கைகளை கண்காணித்து அப்பாவிற்கு தகவல் அனுப்பி கொண்டிருந்தான் பூபதி. இந்நிலையில் இளவரசி காந்தரூபினிக்கும் படைத்தளபதி மதனசிம்மனுக்கும் காதல் திருமணத்தை இளவரசன் காந்தரூபன் நடத்தி வைத்தால் கேட்கவும் வேண்டுமா என்ன? அதன் விளைவுதான் இப்பொழுது அரசர் அளித்த தீர்ப்பு. மகனையும் மகளையும் பிரிந்து மனம் சோர்ந்து படுக்கையில் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள் அரசி செண்பகவல்லி. அரச பதவியை துறந்து வாழ்க்கையை வெறுத்து தனிமையில் இருந்தார் மன்னர் மகேந்திரநாதன். இந்த சந்தர்ப்பத்தை நன்றாக பயன்படுத்தி கொண்டார் ராஜதந்திரி. அரசவையின் முழு அதிகாரமும் அவர் கைக்கு வந்தது. அவரும் அவரின் மகன் பூபதியும் சேர்ந்து கொண்டு அநியாயங்களை அரங்கேற்ற ஆரம்பித்தார்கள். பல நாட்டு அரசர்கள் வீற்றிருக்க லட்சோப லட்சம் மக்கள் முன்னிலையில் தனது மகனின் கல்யாணம் மணமேடை வரை வந்து நின்று போனதை நினைத்து சித்திராபுரம் நாட்டின் வேந்தர் சித்திரசேனனின் உள்ளம் அனலாக கொதித்து கொண்டு இருந்தது. காந்தரூபன் மீது தீரா பகையை வளர்த்து கொண்டான் சைந்தவன். எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற முறைப்படி ராஜதந்திரி விஜயரங்கனோடும் அவரின் மகன் பூபதியோடும் சித்திரசேனனும் சைந்தவனும் மந்தாகினிபுர இளவரசன் காந்தரூபனை அழிக்கும் முயற்சியில் கைகோர்த்தார்கள். அத்தியாயம் 6. மேற்கூறிய சம்பவங்கள் நடந்து 1 மாதம் ஆகிவிட்டது. சித்திரா பௌர்ணமிக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் உள்ளது. இப்பொழுதெல்லாம் பெரும்பாலும் மன்னர் மகேந்திரநாதன் தனிமையில்தான் இருக்கிறார். அரசாங்க அலுவலில் இப்பொழுதெல்லாம் அவர் கலந்து கொள்வதே இல்லை. அனைத்தையும் பார்த்து கொள்வது அவரின் தம்பி ராஜதந்திரி விஜயரங்கன்தான். மகளும் இளவரசியுமான காந்தரூபினியின் திருமணம். அதனை மகனும் இளவரசனுமான காந்தரூபனே நடத்தி வைத்தது. அதுவும் அரசர் உத்தரவை மீறி படைத்தளபதி மதனசிம்மனோடு நடத்தி வைத்தது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் அரசரின் ஆட்சிக்கு அவப்பெயர் வந்தது. இப்படி அடுக்கடுக்காக வந்த பேர் அதிர்ச்சியினால் மன்னர் மகேந்திரநாதன் இடிந்து போய்விட்டார். இளம் பிராயத்திலிருந்தே இளவரசன் காந்தரூபன் மேல் அவருக்கு ஒரு வெறுப்பு இருந்தது. அதற்கு காரணம் அவரின் தம்பி ராஜதந்திரி விஜயரங்கன். அதனால் மகனை பற்றி அவர் கவலைப்படுவதை நிறுத்தி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் அவர் உயிரே வைத்திருந்த அவரின் ஒரே செல்வ சீமாட்டி இளவரசி காந்தரூபினியும் இப்படி செய்வாள் என்று அவர் சொற்பனம் கூட கண்டதில்லை. இந்த நாட்டின் எல்லையில்தான் அவர்கள் வாழ்கிறார்கள் என்று மன்னருக்கு நன்றாக தெரியும். இருந்தும் அவர்கள் மேல் உள்ள கோபம் வருத்தத்தால் அவர்களை பார்க்கவோ மன்னிக்கவோ அவர் தயாராக இல்லை. நடந்த அனைத்தையும் சிந்தித்து பார்த்து கொண்டு உப்பரிகையில் நின்று கொண்டிருந்தார் மன்னர் மகேந்திரநாதன். அப்பொழுது அங்கு ராஜதந்திரி விஜயரங்கன் வந்தார். வா விஜயரங்கா, பார்த்தாயா என் நிலைமையை? வேந்தே, தாங்கள் முடிந்து போன ஒன்றை நினைத்து கவலைப்படுகிறீர்கள். நான் நடக்கவிருக்கும் அபாயத்தை நினைத்து கவலையோடு வந்திருக்கிறேன். என்ன அபாயமா? இதற்கு மேலுமா? அப்படி என்ன அபாயம் வரப்போகிறது? என் உயிருக்கு ஏதேனும் ஆபத்தா? அப்படியென்றால் அது அபாயமில்லை ராஜதந்திரி. எனக்கு வரும் உபாயம். மானிட பிறவியிலிருந்து எனக்கு மோட்சம் கிடைக்கப் போகும் நன்னாளை எதிர்நோக்கி என் உள்ளம் காத்து கொண்டு இருக்கின்றது. இந்த செல்வ செழிப்புமிக்க மந்தாகினிபுரத்தை ஆளும்
ஒப்பற்ற அரசர் இப்படி பேசுவது தகுமா? நீங்கள் நீடூழி வாழ மக்கள் அன்றாடம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உங்கள் ஆயுளுக்கு எந்த பங்கமும் என்றும் வராது. நான் வரவும் விடமாட்டேன். மீறி வந்தால் என் உயிரை கொடுத்து தங்களை காப்பாற்றவும் தயங்க மாட்டேன் என்று சொன்ன ராஜதந்திரி விஜயரங்கனை பார்த்தார் மன்னர் மகேந்திரநாதன். நான் பெற்ற செல்வங்கள் எனக்கு உறுதுணையாக இல்லாமல் எனக்கு எதிரில் நிற்கிறார்கள். ஆனால் என் உடன்பிறவா தம்பி, என் சிற்றனையின் மகன் எனக்காக உயிரையும் கொடுக்க துணிகிறான். காலத்தின் கோலத்தை என்னவென்று சொல்வது என்று நினைத்து உள்ளம் உருகினார். பின் தொண்டையை கனைத்து கொண்டு கேட்டார். மிக்க மகிழ்ச்சி. உனது அன்பு ஒன்றினால் மட்டுமே என் ஜீவன் இன்னும் இந்த பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. சரி சொல், என்ன அபாயம்? தங்கள் மைந்தனும் மந்தாகினிபுர இளவரசனுமான காந்தரூபனுக்கு என்று விஜயரங்கன் சொல்லி முடிப்பதற்குள், விஜயரங்கா, அவன் என் மைந்தனும் அல்ல, இந்த நாட்டின் இளவரசனும் அல்ல. மன்னியுங்கள் அரசே, காந்தரூபனுக்கு தாங்கள் அளித்த தீர்ப்பை மக்கள் வரவேற்கவில்லை. அவர்கள் எல்லாம் தங்கள் மேல் வருத்தமாக இருக்கிறார்கள். மக்கள் எல்லோரும் ஊர் எல்லைக்கு சென்று காந்தரூபனை சந்தித்து பேசிவிட்டு வருகிறார்கள். இப்படியே சென்றால் தங்களுக்கு எதிராக காந்தரூபன் மக்களை திசை திருப்பி விடுவான். இதனால் நம் நாடு இரண்டாக பிரிந்துவிடும் வாய்ப்பு இருக்கிறது என்று என் உள்மனது என்னை எச்சரிக்கை செய்கிறது என்று ராஜதந்திரி விஜயரங்கன் சொன்னதும் மன்னர் மகேந்திரநாதன் நிலைகுலைந்தார். சற்று தடுமாறினார். அவரை தாங்கி பிடித்தார் விஜயரங்கன். அரசே, கவனம். என்னவாயிற்று தங்களுக்கு? உடனே அரண்மனை வைத்தியரை வரவழைக்கிறேன். வேண்டாம் விஜயரங்கா, எனக்கு ஒன்றுமில்லை. இப்பொழுது என்ன செய்யலாம்? உன் யோசனை என்ன? என்ன இருந்தாலும் காந்தரூபன் தங்களின் மைந்தன். நான் ஏதேனும் சொன்னால் என்று இழுத்த விஜயரங்கனை பார்த்து ஆவேசமாக சொன்னார் மாமன்னர் மகேந்திரநாதன். விஜயரங்கா, பாசம் அன்பு என்று ஏதாவது அவன் மேல் என் உள்மனதில் ஒட்டி கொண்டிருக்கும் என்று நினைக்கிறாயோ? எப்பொழுது நான் கொடுத்த வாக்கை மதிக்காமல் காந்தரூபிணியின் திருமணத்தை அவன் நடத்தினானோ அன்றோடு அனைத்தும் முடிந்து விட்டது. இனிமேல் காந்தரூபனுக்கும் எனக்கும் இந்த அரண்மனைக்கும் இந்த நாட்டிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவன் விஷயத்தில் வருங்கால மன்னர் என்ற உரிமையில் நீயே முடிவெடுத்துக் கொள்ளலாம். உனக்கு அனைத்து அதிகாரமும் உண்டு. என்ன வேண்டுமானாலும் செய்துகொள் என்று ஆகாயத்தை பார்த்து கொண்டே உறுதியாக சொன்ன மன்னர் மகேந்திரநாதனை பார்த்து மீசையை முறுக்கி கொண்டு மெலிதாக புன்னகைத்தார் ராஜதந்திரி. இப்படி செய் என்றாலே நான் என் இஷ்டப்படிதான் செய்வேன். இப்பொழுது எதை வேண்டுமானாலும் உன் விருப்பப்படி செய் என்று சொன்னால் கேட்க வேண்டுமா என்ன? மந்தாகினிபுர இளவரசனின் கதையை இன்றோடு முடித்து விடுகிறேன் என்று நினைத்து வெற்றி பெருமிதத்தில் புன்னகைத்து கொண்டு இருந்தார் விஜயரங்கன். பின் மன்னர் திரும்பியதும் விஜயரங்கன் ஒன்றும் அறியாதவர் போல் முகத்தை வைத்து கொண்டு சொன்னார். நாட்டு மக்களின் நலத்தை உயிராக கருதும் மன்னாதி மன்னனே, காந்தரூபன் பற்றி மேலும் ஒரு செய்தி வந்திருக்கிறது என்று விஜயரங்கன் கூறியதும் மன்னர் என்ன என்பது போல் விஜயரங்கனை பார்த்தார். நம் மலைவாழ் மக்களின் தலைவன் கார்கோடகனின் மகள் வேல்விழியை காந்தரூபன் காதலிப்பதாக ஒரு செய்தி நம் ஒற்றர்களிடம் இருந்து வந்திருக்கிறது. உடனே மலைவாழ் மக்கள் தலைவன் கார்கோடனை அழைத்து வரச் சொல் என்று சொல்லிவிட்டு மன்னர் மகேந்திரநாதன் உள்ளே சென்றார். மன்னரின் மனம் மலைவாழ் மக்களின் தலைவன் கார்கோடகனை பற்றி சிந்தித்தது. இந்த நாட்டிற்கு பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள் பல பேர். அவர்களில் கார்கோடகனும் ஒருவன். வந்தாரை வாழ வைக்கும் நம் பண்பாட்டிற்கு ஏற்ப வறுமையில் வாடிய அவர்களை வரவேற்று ஆதரவு கொடுத்தார் மன்னர் மகேந்திரநாதன். பின் அவர்களுக்காக மலையடிவாரத்தில் இடம் ஏற்பாடு செய்து கொடுத்தார். அங்கு வாழும் மக்களுக்கு கார்கோடகனை தலைவனாக நியமித்தார். தான் வளர்த்த கிடாய் தன் மார்பிலே பாயும் என்று அவர் கனவில் கூட நினைத்ததில்லை. கார்கோடகன் நல்லவன்தான். அவன் மேல் தவறு இருக்காது. எல்லாம் இந்த காந்தரூபனின் வேலையாகத்தான் இருக்கும் என்று நினைக்கும் பொழுதே அவரின் இதய பாரம் அதிகமானது. அத்தியாயம் 7. கார்கோடகனையும் அவனின் மகள் வேல்விழியையும் காந்தரூபனின் காதலையும் நினைத்து கவலையில் தனிமையில் உட்கார்ந்திருந்தார் மன்னர் மகேந்திரநாதன். அப்பொழுது முத்துநகை என்னும் பணிப்பெண் அங்கு வந்தாள். வேந்தருக்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கம். என்ன விஷயம்? அரசியார் சரியாக உணவு உண்டு பல நாட்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது அழைத்தாலும் ஏன் என்று கேட்காமல் படுத்திருக்கிறார்கள். பெற்ற மனம் அல்லல் படுகிறது. சரி, நீ செல்,
நான் வருகிறேன் என்று மன்னர் சொன்னதும் முத்துநகை அங்கிருந்து சென்றாள். விழிகளில் நீர் பெருக அழுது அழுது முகம் வீங்கி அப்படியே துவண்டு மெத்தையில் படுத்திருந்தாள் அரசி செண்பகவல்லி. கண்ணிறைந்த மக்களை பெற்றும் இருவரையும் பிரிந்து வாடிக்கொண்டிருப்பதை நினைத்து அவளின் உள்ளம் மருகியது. குழந்தை செல்வம் இல்லாத வீடு இருளடைந்த வீடு இல்லையா? ஒன்றுக்கு 2 செல்வங்கள் இருந்தும் இந்த அரண்மனை இருளடைந்து இருக்கலாமா? மன்னர் பரம்பரையில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கலாமா? மலையரசி அம்மன் என் குலத்தை காப்பாற்ற வரமாட்டாளா என்று அவளின் உள்ளம் ஏங்கி தவித்தது. அப்பொழுது வெளியில் விஜயரங்கனின் குரல் கேட்டது. மெதுவாக எழுந்து உப்பரிகையில் மறைந்து நின்று பார்த்தாள் அரசி செண்பகவல்லி. யாரிடமோ எதையோ தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தார் விஜயரங்கன். ஆரம்ப காலத்தில் இருந்தே என் செல்வ மகனுக்கு எதிராக மன்னரின் உள்ளத்தை திசை திருப்பிய நயவஞ்சகன் இன்னும் என்ன செய்ய காத்திருக்கிறானோ என்று நினைத்து ஆதங்கப்பட்டாள். அப்பொழுது அவள் பின்னால் வந்து நின்றார் அரசர் மகேந்திரநாதன். அரசி தன் நினைவு இல்லாமல் மெத்தையில் படுத்திருப்பதாக முத்துநகை வந்து கூறினாளே என்ற அரசரின் குரல் கேட்டு அரசி திடுக்கிட்டு திரும்பினாள். மனது சரியில்லை, படுத்திருந்தேன். உங்களிடம் நான் ஒன்று பேச வேண்டும். சொல். தங்கள் தம்பி விஜயரங்கன். ஆம் அரசி, அவனால்தான் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். இல்லையென்றால் உன் சீமந்த புத்திரன் செய்த காரியத்திற்கு நான் என் மூச்சை நிறுத்தி கொண்டு விண்ணுலகம் சென்றிருப்பேன். ஐயோ வேண்டாம், தங்கள் திருவாயால் அப்படி சொல்லாதீர்கள் என்று பதறிப்போய் சொன்னாள் அரசி செண்பகவல்லி. அப்பொழுது விஜயரங்கன் அறைக்கு வெளியில் வந்து நின்றார். இடையூறுக்கு மன்னிக்கவும், தங்களை காண மலைவாழ் மக்களின் தலைவன் கார்கோடகன் வந்திருக்கிறார் என்று விஜயரங்கன் சொன்னதும் மன்னர் மகேந்திரநாதன் வெளியில் வந்தார். கும்பிட்ட கையை எடுக்காமல் மலைவாழ் மக்களின் தலைவன் கார்கோடகன் பணிவோடு நின்று கொண்டிருந்தான். இவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று அரசி செண்பகவல்லி கவனிக்க ஆரம்பித்தாள். தலைகுனிந்து நின்று கொண்டிருக்கும் கார்கோடகனை பார்த்து கோபமாக சொன்னார் மன்னர் மகேந்திரநாதன். உனக்கு இந்நேரம் விஷயம் தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். நான் எதற்காக உன்னை அழைத்திருக்கிறேன் என்றும் உனக்கு புரிந்திருக்கும். நீ செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றும் உனக்கு புரிந்திருக்கும். நான் சொல்வது சரிதானே என்ன கார்கோடகா? சரிதான் அரசே. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டேன். என் மகளின் மனம் மாறவில்லை. இது அரச கட்டளை என்று எடுத்து சொல்லி அவளின் மனதை நான் நிச்சயம் மாற்றி விடுகிறேன் வேந்தே என்று குனிந்ததலை நிமிராமல் சொல்லிவிட்டு கார்கோடகன் அங்கிருந்து சென்று விட்டான். இது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த அரசி செண்பகவல்லிக்கு என்ன விஷயம் என்று புரிந்துவிட்டது. மலைவாழ் மக்களின் தலைவன் கார்கோடகன் தைரியசாலி. அவனுக்கு 3 பெண் குழந்தைகள். அதில் மூத்தவள் வேல்விழி. காடுகளில் மலைகளில் சுற்றி வரும் மான் அவள். மிகவும் திறமைசாலி. இளவரசி காந்தரூபிணியும் வேல்விழியும் உயிர் தோழிகள். வேல்விழியும் இங்கு நந்தவனத்திற்கு வந்திருக்கிறாள். படபடவென்று பட்டாம்பூச்சியாய் சுற்றித் திரிவாள். இமைகளை மூடி திறக்கும் பொழுது அவளது அகன்ற விழிகளில் மின்னும் ஒளியில் விழுகாதவரே இல்லை என்று சொல்லலாம். அவளை தன் மகன் விரும்புவதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை என்று இருவரையும் மனக்கோலத்தில் நினைத்து பார்த்து அரசி செண்பகவல்லி பூரிப்பு அடைந்தாள். ஆனால் அரசருக்கு பயந்து அவள் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. அத்தியாயம் 8. அங்கு மலைகளின் நடுவில் 2 சிறிய குடிசைகள் அமைத்து கொண்டு ஒரு குடிசையில் காந்தரூபனும் மற்றும் ஒரு குடிசையில் காந்தரூபிணியின் குடும்பமும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் மலைவாழ் மக்களின் தலைவன் கார்கோடகனும் அவனின் பெண் வேல்விழியும் கவனித்துக் கொண்டார்கள். அப்பொழுது நதிக்கரையில் நீர் எடுத்துக்கொண்டு வருவதற்காக சென்ற காந்தரூபிணியை வெகு நேரமாக காணவில்லை. நாட்டில் மக்களின் நிலைமை எப்படி இருக்கிறது, விஜயரங்கன் மற்றும் பூபதி என்ன செய்கிறார்கள் என்பதை அறிந்து வர ஒரு ஆளை வைத்திருந்தார்கள். காந்தரூபனும் மதனசிம்மனும். அவன் பெயர் வாரணசிம்மன். அவனும் மலைவாழ் மக்களில் ஒருவன்தான். அவனை சந்தித்து பேசுவதற்காக படைத்தளபதி மதனசிம்மன் சென்றிருந்தான். அதனால் காந்தரூபிணியை தேடிக்கொண்டு காந்தரூபன் வந்தான். அங்கு தண்ணீர் குடத்தினை பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஓடும் நதிநீரை பார்த்தபடி கண்ணீர் சிந்திய முகத்தோடு காந்தரூபிணி உட்கார்ந்திருந்தாள். காந்தரூபிணி, என்னவாகிவிட்டது? எதை நினைத்து நீ கண் கலங்குகிறாய் என்ற காந்தரூபனின் குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள் காந்தரூபிணி. பின் கண்ணீரை துடைத்தபடி சொன்னாள், ஒன்றுமில்லை அண்ணா. நீ சொல்லும் பதிலை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
நீ எதையோ நினைத்து அர்த்தமில்லாமல் கவலைப்படுகிறாய் என்று மட்டும் எனக்கு புரிகிறது என்று காந்தரூபன் சொன்னதும் காந்தரூபினியின் கண்களில் இருந்து கண்ணீர் பொங்கி அவள் கன்னங்களில் வழிந்தோடியது. அண்ணா, அருகில் இருந்து கொண்டு அன்னையையும் தந்தையும் பார்க்காமல் இருப்பது கொடுமையாக இருக்கிறது. என்னால் அவர்களை பிரிந்திருக்க முடியவில்லை என்று சொன்ன காந்த ரூபினியின் அருகில் காந்தரூபன் சென்றான். அவள் கன்னங்களில் வடிந்த கண்ணீரை துடைத்து விட்டான். பின் அவளை பார்த்து சொன்னான், நீ இன்னும் அரண்மனை இளவரசி இல்லையம்மா. இப்பொழுது நீ படைத்தளபதியின் வீர மனைவி. சிறுகுழந்தை போல் அழுகலாமா? உன் கடமையை நீ உணர வேண்டும். நாட்டை மன்னனை எதிர்த்து கொடுத்த வாக்கை மீறி உன் காதலை நிறைவேற்றியிருக்கிறோம். நம் வாழ்க்கை வருங்கால சந்ததியருக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று காந்தரூபன் சொல்ல சொல்ல அவள் மனதில் உறுதி பிறந்தது. பின் தலை நிமிர்ந்து தமையன் காந்தரூபனை பார்த்து சொன்னாள், நிச்சயமாக அண்ணா, இனிமேல் நான் எதை நினைத்தும் கலங்க மாட்டேன். மிக்க மகிழ்ச்சி. ஆனால் நமக்கு எதிராக நம் சிறிய தந்தை விஜயரங்கனும் அவரின் புதல்வன் பூபதியும் ஏதோ சதிவேலை செய்வதாக செய்தி வந்திருக்கிறது. அப்படியா? இன்னும் என்ன செய்ய போகிறார்கள்? இளம் வயதிலிருந்தே தங்களை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக சொல்லி நம் அருமை தந்தையின் மனதில் தங்கள் மீது வெறுப்பு வர காரணகர்த்தாவாக இருந்தார். இப்பொழுது நம்மை நாட்டை விட்டே துரத்தி விட்டார்கள். இனி என்ன செய்ய போகிறார்கள்? மீதம் இருக்கும் நம் உயிரையும் எடுக்கப் போகிறார்களா என்று காந்தரூபினி கேட்டதும் காந்தரூபன் சிரித்தான். இருக்கலாம். ஆனால் வஞ்சக துரோகிகளால் நம் உயிர் போகாது. நாம் பிறந்த இந்த பொன்னாட்டிற்காக நம் உயிர் நம் பூத உடலை விட்டு பிரியுமே அன்றி வேறு யாராலும் பிரிக்க முடியாது. நீ கவலைப்படாதே. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன்னிடம் இந்த விஷயத்தை கூறினேன். சரி வா, நாம் வீட்டிற்கு செல்லலாம். அங்கு ஆசை மருமகளை காணவில்லை என்று உன் அத்தையார் துடித்து கொண்டிருக்கிறார் என்று காந்தரூபன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அங்கு 10 வயது நிரம்பிய வேல்விழியின் கடைசி செல்லத்தங்கை கயல்விழி ஓடி வந்தாள். காந்தரூபனை பார்த்து வெட்கத்தோடு சிரித்தாள். வேல்விழி விஷயமாகத்தான் தன்னை பார்க்க வந்திருக்கிறாள் என்று காந்தரூபன் புரிந்து கொண்டான். பின் தங்கையை பார்த்தான். புரிகிறது அண்ணா. நான் சென்று எனது அத்தையை கவனித்துக் கொள்கிறேன். உங்கள் அலுவல்களை முடித்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே காந்தரூபினி அங்கிருந்து சென்றாள். அவள் சென்றதும், என்ன கயல்விழி, என்ன விஷயம் என்று அவள் முன்னால் மண்டியிட்டு கேட்டான் காந்தரூபன். அவள் வெட்கப்பட்டு கொண்டே ஒரு அரச இலையை கொடுத்துவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டாள். அந்த இலையை பார்த்தான் காந்தரூபன். அதில் அவன் முகம் வரையப்பட்டு இருந்தது. கண்டிப்பாக இது வேல்விழியின் வேலைதான். தன்னை மறந்த நிலையில் அவள் வரைந்திருக்கும் ஓவியம் இது என்று காந்தரூபன் புரிந்து கொண்டான். அவன் இதழில் புன்னகை தவழ்ந்தது. பின் அந்த இலையை பார்த்து சிரித்து கொண்டே குடிசையை நோக்கி நடந்தான் காந்தரூபன். இது அனைத்தையும் மறைந்து நின்று பார்த்து கொண்டிருந்த வேல்விழியின் அத்தை மகன் கண்டசிங்கனின் கண்கள் கோபத்தால் சிவந்தது. அத்தியாயம் 9. கார்கோடகனின் தங்கை அலங்காரவல்லியின் புதல்வன்தான் இந்த கண்டசிங்கன். வேல்விழி பிறந்ததிலிருந்து அவள் உனக்குத்தான் என்று அவனின் தாய் அலங்காரவல்லி அவனிடம் சொன்னதை கேட்டு கேட்டு வளர்ந்தவன். அதனால் வேல்விழியின் மீது அளவற்ற காதலை கொண்டுள்ளான். ஆனால் வேல்விழியோ அவனை விரும்பாமல் மந்தாகினிபுர இளவரசன் காந்தரூபனை விரும்புகிறாள். இந்த விஷயம் அறிந்த நாள் முதல் தூண்டில் சிக்கிய மீனாக துடித்தான் கண்டசிங்கன். காந்தரூபனை பழிவாங்க சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தான். வேல்விழி காந்தரூபனின் காதலை பற்றியும் வேல்விழியின் அத்தை மகன் கண்டசிங்கனை பற்றியும் விஜயரங்கன் விசாரித்து தெரிந்து கொண்டார். உடனே தனது ராஜதந்திரத்தை பயன்படுத்தினார். சித்திராபுரம் மன்னன் சித்திரசேனனையும் அவரின் மைந்தன் சைந்தவனையும் வரவழைத்தார். அவர்களை அரண்மனையின் ரகசிய அறையில் விஜயரங்கன் சந்தித்து பேசினார். நம் எதிரி காட்டில் சுபயோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றார் விஜயரங்கன். அப்படியா? என் மகனின் திருமணத்தை தடுத்து நிறுத்திய மகா பாதகன் சுபயோக வாழ்வு வாழ்வதா? கூடாது, ஏதாவது செய்ய வேண்டும் என்றார் சித்திரசேனன். ஆம், கண்டிப்பாக. என்னிடம் இருந்து காந்தரூபினியை பிரித்து மதனசிம்மனுக்கு அவளை கட்டி வைத்த காந்தரூபனை நான் மன்னிக்கவே மாட்டேன். அந்த காந்தரூபனுக்கு என் கையால்தான் மரணம் என்றான் சைந்தவன். ஆம், அதற்காகத்தான் நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் என்றார் விஜயரங்கன். அப்படியா? ராஜதந்திரியாரின் திட்டம் என்றால் கேட்க வேண்டுமா? கண்டிப்பாக நமக்கு ஜெயம்தான்.
விரைவாக சொல்லுங்கள், என்ன திட்டம் அது என்று சித்திராபுர மன்னன் சித்திரசேனன் கேட்டதும் வேல்விழியின் அத்தை மகன் கண்டசிங்கனை பற்றி சொன்னார் விஜயரங்கன். அவனும் நம்மை போல் காந்தரூபன் மேல் கடும் கோபத்தில் இருக்கிறான். அவனை நம் திட்டத்திற்கு பயன்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி தனது திட்டத்தை சொன்னார் விஜயரங்கன். அதனை கேட்டு சித்திரசேனனும் சைந்தவனும் சிலை போல் நின்றார்கள். ராஜதந்திரி என்றால் சும்மாவா? அடே அப்பா, எவ்வளவு பெரிய திட்டம்! சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டீர். இது மட்டும் நடந்துவிட்டால் எவ்வளவு அற்புதமாக இருக்கும் என்று வியந்தார்கள் சித்திரசேனனும் சைந்தவனும். பின் கண்டசிங்கனை வரவழைத்தார்கள். அவனிடம் விஜயரங்கன் பேசினார். வா கண்டசிங்கா, உனக்காகத்தான் காத்திருக்கிறோம். தாங்கள் இந்நாட்டின் வருங்கால அரசர். தங்களை காக்க வைத்ததற்காக அடியேனை மன்னித்து விடுங்கள். என்ன விஷயம் என்று சொல்லுங்கள் அரசே, உடனே நிறைவேற்றி விடுகிறேன். உன்னை நினைத்துதான் எங்களுக்கு பெரும் கவலை கண்டசிங்கா. என்னை நினைத்தா? எதற்கு அரசே? காத்திருந்தவன் மனைவியை நேற்று வந்தவன் கொண்டு சென்ற கதையாக இருக்கிறது உன் கதை. உன் மாமன் மகள் வேல்விழி உனக்காக பிறந்தவள். ஆனால் அவளை அந்த காந்தரூபன் விவாகம் செய்ய போவதாக கேள்விப்பட்டேன். உண்மைதான் வேந்தே. என் மாமா கார்கோடகன் எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டார். ஆனால் அந்த பெண் கேட்க மாட்டேன் என்கிறாள். என்ன பண்ணுவது என்று ஒன்றும் புரியவில்லை. கேள்விப்பட்டேன், எல்லாம் கேள்விப்பட்டேன். உன்னை நினைத்தால்தான் எங்களுக்கு மன வருத்தமாக இருக்கிறது. என் கஷ்டம் உங்களுக்கு புரிகிறது. ஆனால் புரிய வேண்டியவர்களுக்கு புரியவில்லையே. எல்லாம் என் கெட்ட நேரம் அரசே. நீ மனது வைத்தால் உன் கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றிக்கொள்ளலாம். எப்படி அரசே? நீ காந்தரூபனை கொல்ல வேண்டும். அரசே, ஏன் கண்டசிங்கா பயப்படுகிறாய்? அரசே, நம் மந்தாகினிபுர இளவரசனை நான் எப்படி? கண்டசிங்கா, அரசர் கட்டளை என்னவென்று தெரியுமல்லவா? காந்தரூபன் இந்த மந்தாகினிபுர இளவரசன் இல்லை, என் மகன் பூபதிதான் இனி மந்தாகினிபுர இளவரசன். காந்தரூபன் உன்னை போல் இந்த நாட்டின் சாதாரண பிரஜை. இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டை விட்டு துரத்தப்பட்ட ஒரு துரோகி. இந்த நாட்டின் குடிமகனாக நீ அவனை கொல்வது மிகவும் சரியான ஒன்று. அவன் இந்த நாட்டிற்கு துரோகம் செய்து அரசரின் மான மரியாதையை அளித்ததோடு மட்டுமல்லாமல் உனது வாழ்க்கையும் அளிக்க பார்க்கிறான். அவனை நீ அழித்து விட்டால் இந்த நாட்டிற்கு துரோகம் செய்தவனை அழித்தது போலும் இருக்கும். உனக்கும் உன் வேல்விழி கிடைத்து விடுவாள். நீ என்ன சொல்கிறாய் என்று கண்டசிங்கனின் உள்ளத்தில் உறங்கிக் கொண்டிருந்த மிருக குணத்தை தட்டி எழுப்பினார் விஜயரங்கன். சரிதான் மன்னா, நாட்டிற்கும் என்னால் நல்லது நடக்கும். வேல்விழியும் எனக்கு கிடைத்து விடுவாள். நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் அரசே. உங்கள் வார்த்தையை செயலாக்கி காட்டுகிறேன் என்றான் கண்டசிங்கன். தனது திட்டத்தை கண்டசிங்கனிடம் விஜயரங்கன் சொன்னார். அப்படியே செய்வதாக சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான் கண்டசிங்கன். அவன் சென்றதும் விஜயரங்கனும் சித்திரசேனனும் சைந்தவனும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டார்கள். அத்தியாயம் 10. விஜயரங்கனின் திட்டப்படி செயலாற்ற கண்டசிங்கன் சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தான். அன்று ஒரு நாள் வாரணசிம்மனோடு காந்தரூபனும் மதனசிம்மனும் பேசிக்கொண்டிருந்தார்கள். இளவரசே, எங்கள் மலைவாழ் மக்களின் தலைவன் கார்கோடகனின் புதல்வி வேல்விழியின் அத்தை மகன் கண்டசிங்கன் நம் ராஜதந்திரியை சந்தித்து பேசிவிட்டு வந்திருக்கிறான். அப்படியா? எனது சிறிய தந்தையிடம் அவனுக்கு என்ன வேலை? நம் அரண்மனையின் ரகசிய அறையில் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். ரகசிய அறையின் வெளியில் சித்திராபுர ராஜாவின் பல்லக்கு நின்று கொண்டிருந்தது என்று வாரணசிம்மன் சொன்னதும் காந்தரூபனும் மதனசிம்மனும் அதிர்ச்சியுற்றார்கள். சித்திராபுர ராஜாவிற்கும் ராஜதந்திரிக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டான் மதனசிம்மன். இது கூடவா புரியவில்லை? சித்திராபுர இளவரசன் சைந்தவன் மணக்க வேண்டிய என் ஆருயிர் தங்கையை நீ மணந்து கொண்டாய். அதற்கு வழிகாட்டியவன் அடியேன். எனது சிறுவயதிலிருந்தே என்னை என் சிறிய தந்தைக்கு பிடிக்காது. நான் இருந்தால் அவருக்கும் அவரின் மைந்தனுக்கும் அரியணை கிடைக்காது. அதனால் என்னை ஒழித்து கட்ட பார்க்கிறார். எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற அடிப்படையில் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். அப்பொழுது கண்டசிங்கன் ஏன் அங்கு சென்றான்? அவனுக்கும் நமக்கும் என்ன பிரச்சனை? நன்றாய் கேட்டாய்ப்போ. அவனின் மாமன் மகள் வேல்விழியைத்தான் நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேனே, இது போதாதா? ஓ, அதே எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற முறைப்படி அப்படித்தானே என்று கேட்டான் மதனசிம்மன். ஆமாம், இப்பொழுது அவர்கள் திட்டம் என்னவென்று தெரியவில்லையே என்றான் காந்தரூபன். அப்பொழுது வாரணசிம்மனின் தந்தை கிரகபுஜன் அங்கு வந்தார். இளவரசே, தாங்கள் இங்கு இருக்கிறீர்களா? ஆமாம் கிரகபுஜன். என்ன விஷயம்? புதிதாக இளநீர் பறித்து மலையடிவாரத்தில் வைத்திருக்கிறேன்.
முதல் இளநீர் தங்களுக்கு கொடுத்துவிட்டு பின் நகருக்குள் வியாபாரத்திற்கு எடுத்து செல்லலாம் என்று தங்களை தேடிக்கொண்டு வந்தேன். அவ்வளவுதானே? வாருங்கள், இப்பொழுதே மலை அடிவாரத்துக்கு செல்வோம். தாங்கள் இங்கேயே இருங்கள் இளவரசே, நான் சென்று இளநீர் எடுத்துக்கொண்டு வருகிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கிரகபுஜன். எல்லோரும் ஒன்றாக சென்று மலையடிவாரத்து நதிக்கரையில் அமர்ந்து இளநீர் சாப்பிடுவோம். அதன் ருசியே தனி அருமைதான் என்று காந்தரூபன் சொல்லிக்கொண்டே முன்னால் நடக்க எல்லோரும் அவன் பின்னால் நடந்தார்கள். மலையடிவாரத்து நதிக்கரைக்கு வந்தார்கள். அங்கு 4-5 பெண்கள் தண்ணீர் எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். அதில் வேல்விழியும் இருந்தாள். அவளை பார்த்ததும் காந்தரூபனின் வசீகர கண்கள் அகல விரிந்தது. அவள் அரச மர இலையில் வரைந்த ஓவியத்தை நினைத்து பார்த்து மனதிற்குள் சிரித்தான். வேல்விழியின் விழிகளும் காந்தரூபனை கண்டுகொண்டது. தயங்கி தயங்கி நெருங்கி வந்தாள். அப்பொழுது, இளவரசே, இளநீர் என்று பின்னாலிருந்து கிரகபுஜனின் குரல் கேட்டு காந்தரூபன் திடுக்கிட்டு திரும்பினான். வேல்விழி தண்ணீர் குடத்தோடு அவனை கடந்து சென்று விட்டாள். கிரகபுஜனுக்கு தெரியாதபடி அவருக்கு பின்னால் நின்று மதனசிம்மனும் வாரணசிம்மனும் சிரித்தது காந்தரூபனுக்கு தெரிந்தது. அதன் பிறகு கிரகபுஜன் இளநீர் எடுத்துக்கொண்டு ஊருக்குள் சென்று விட்டார். வாரணசிம்மனை பார்த்து காந்தரூபன் சொன்னான், வாரணசிம்மா, நீ தொடர்ந்து விஜயரங்கனையும் அவரின் மகனையும் கண்காணித்து கொண்டே இரு. அரசருக்கும் அரசிக்கும் எந்தவித ஆபத்தும் வராமல் பார்த்துக்கொள். உத்தரவு இளவரசே என்று சொல்லிவிட்டு வாரணசிம்மன் அங்கிருந்து சென்றான். பின் காந்தரூபனும் மதனசிம்மனும் அங்கிருந்த குன்று மேல் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வேல்விழி வரைந்த இலை ஓவியத்தை கையில் வைத்து பார்த்து கொண்டிருந்தான் காந்தரூபன். அது காற்றில் கீழே விழுந்தது. அதனை எடுப்பதற்காக காந்தரூபன் கீழே குனிந்தான். அவன் குனிந்து இலையை எடுப்பதற்கும் ஒரு அம்பு அவன் சிரத்தை தாண்டி கீழே விழுந்து குன்றில் செங்குத்தாக நிற்கவும் சரியாக இருந்தது. மதனசிம்மனின் மூச்சு ஒரு கணம் நின்றது. பின் சுயநினைவு பெற்று, இளவரசே, தங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லையே என்று பதட்டமாக கேட்டான் மதனசிம்மன். எனக்கு ஒன்றும் ஆகவில்லை. உனக்கு ஒன்றும் ஆகவில்லையே? இல்லை இளவரசே, இது யாருடைய வேலையாக இருக்கும் என்று மதனசிம்மன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே ஆ என்ற அபய குரல் கேட்டது. அத்தியாயம் 11. குரல் வந்த திசையை நோக்கி காந்தரூபனும் மதனசிம்மனும் ஓடினார்கள். அங்கு மாரில் அம்பு எய்தப்பட்டு வழியில் துடித்து கொண்டிருந்தான் கண்டசிங்கன். ஆ கண்டசிங்கா, என்னவாயிற்று உனக்கு? யார் இந்த கொடிய பாதகத்தை செய்தது என்று காந்தரூபன் கேட்டதற்கு பதில் சொல்லக்கூட முடியாமல் கண்டசிங்கன் மூர்ச்சையாகிவிட்டான். உடனே அங்கிருந்த மலைவாழ் மக்களை அழைத்து கண்டசிங்கனுக்கு முதல் உதவி செய்ய வைத்து பின் அவனை அரண்மனை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துவிட்டு காந்தரூபனும் மதனசிம்மனும் அவர்களின் குடிசையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். அங்கு வேல்விழி காந்தரூபிணியை காண அவளின் குடிசைக்கு வந்தாள். வீட்டில் யாரும் இல்லை. சுற்றியும் முற்றியும் பார்த்து கொண்டு இருந்தாள். அப்பொழுது பின்னால் இருந்து ஒரு பட்டுக்கை அவள் கண்களை மூடியது. வேல்விழி திடுக்கிட்டு நகர்ந்தாள். காந்தரூபிணி சிரித்து கொண்டே கேட்டாள், வாருங்கள் மந்தாகினிபுர அரசியாரே, இப்பொழுதுதான் இந்த ஏழையின் குடிசைக்கு வழி தெரிந்ததோ? படைத்தளபதியின் மனைவிக்கு வர வர குறும்புத்தனம் அதிகமாகிவிட்டது. இப்படியா பயமுறுத்துவது? ஒரு நொடி என் உயிர் என்னிடம் இல்லை தெரியுமா? அதுதான் தெரியுமே. தங்கள் உயிர் தங்களிடம் இல்லை, அது இருக்க வேண்டிய இடத்தில் பத்திரமாக இருக்கிறது என்று. என் அன்பிற்கினிய இளவரசியாரே, என் உயிர் எங்கிருக்கிறது என்று தங்களுக்கு எப்படி தெரியும்? தாங்கள் வரைந்த இலை ஓவியத்தின் மூலம் தெரிந்து கொண்டேன். அருமையான எழில் சித்திரம். ஆமாம், தங்களுக்கு அந்த இலையை பார்க்கும் பொழுது வேறு யாருடைய முகத்தையும் ஓவியமாக வரைய தோன்றவில்லையோ? நல்ல வேளை, என் தங்கை அந்த ஓவியத்தை உன்னிடம்தான் கொடுத்தாளா? நான் பயந்து கொண்டே வந்தேன் என்று சொல்லி பெருமூச்சு விட்டாள் வேல்விழி. மந்தாயினிபுர அரசி வேல்விழி அவர்களே, தங்களின் ஓவியத்தை தங்களின் அருமை தங்கை என்னிடம் கொடுக்கவில்லை. பிறகு கொடுக்க வேண்டிய இடத்தில் கொடுத்து விட்டாள். மந்தாகினிபுர இளவரசர் அந்த இலை ஓவியத்தை ஒரு நிமிடம் கூட பிரிய மாட்டேன் என்கிறார் என்று காந்தரூபிணி சொன்னதும் முகம் சிவக்க தலைகுனிந்து வெட்கப்பட்டாள் வேல்விழி. அது சரி, அந்த ஓவியத்தை வரையும் பொழுது இந்த நாடே வசீகர கண்கள் என்று போற்றும் மந்தாகினிபுர இளவரசரின் கண்களை வரையும் பொழுது தேவிக்கு எப்படி இருந்ததோ என்று காந்தரூபிணி கேட்க தனது இரு கைகளாலும் அவளின் திருமுகத்தை மூடிக்கொண்டாள் வேல்விழி. அவளின் கையை எடுத்து அவளது தாடையை பிடித்து நிமிர்த்தினாள் காந்தரூபிணி.
வேல்விழியின் கண்கள் கலங்கியிருந்தது. என்னவாயிற்று வேல்விழி? அரசர் பிரான் எனது தந்தையை அழைத்து எனக்கு உடனடியாக என் அத்தை மகன் கண்டசிங்கனோடு திருமணத்தை நடத்த வேண்டும் என்று மறைமுகமாக சொல்லி அனுப்பியிருக்கிறார். அரசர் கட்டளையை மீறமாட்டேன் என்று எனது தந்தை உறுதியாக இருக்கிறார். வீட்டில் நித்தம் நித்தம் பிரச்சனைதான். அது பற்றி உன்னிடம் சொல்லி என் மனவேதனையை உன்னோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்தேன் என்று வேல்விழி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அங்கு மதனசிம்மன் வந்துவிட்டான். வாங்க மந்தாயினிபுர அரசியே, உங்கள் ஓவியம் அருமை என்று மதனசிம்மன் சொல்ல வேல்விழி நாணத்தோடு தலைகுனிந்தாள். பின் வேல்விழி சொன்ன அனைத்தையும் மதனசிம்மனிடம் சொன்னாள் காந்தரூபிணி. ஓ, கண்டசிங்கன் மீது யாரோ அம்பு எய்து விட்டார்கள். நானும் இளவரசரும் தான் அவனை காப்பாற்றி வைத்தியம் பார்க்க அரண்மனை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தோம். நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் வந்தோம். திடீர் என்று இளவரசருக்கு ஒரு யோசனை. அதனால் வேல்விழியின் அப்பா கார்கோடகனை சந்தித்து பேசிவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இப்பொழுது வந்து விடுவார் என்றான் மதனசிம்மன். அப்படியா? நான் உடனே எனது இல்லத்திற்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு வேல்விழி அங்கிருந்து சென்றாள். பின் மதனசிம்மனின் தாய் அமிர்தமோகினி தலையில் விறகு கட்டோடு வந்தாள். வீட்டிற்கு வந்த மருமகள் செய்ய வேண்டிய வேலை இது. இளவரசியாகி போனதால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டே வந்தாள். அவள் தலை மறைந்ததும் மதனசிம்மன் கேட்டான், என் அம்மா மனதில் எதையும் வைத்து கொள்ள மாட்டார்கள். அவர்களை பற்றி நீ என்ன நினைக்கின்றாய்? உங்களை பெற்று வளர்த்து என்னிடம் ஒப்படைத்திருக்கும் அவர்களை நான் தெய்வமாக நினைத்து வணங்குகிறேன் என்று சொன்ன காந்தரூபிணியை இமைக்காமல் பார்த்தான் மதனசிம்மன். காந்தரூபிணி வெட்கப்பட்டு கொண்டு தலைகுனிந்தாள். என்ன படைத்தளபதியாரே, அப்படி பார்க்கிறீர் என்று குனிந்ததலை நிமிராமல் கேட்டாள். திடீர் என்று உன் அழகு கூடிவிட்டது போல் எனக்குள் ஒரு உணர்வு என்று சொல்லிக்கொண்டே அவள் அருகில் வந்தான். அம்மா வந்துவிடப் போகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே அவள் அங்கிருந்து ஓடிவிட்டாள். பிறகு சிறிது நேரத்தில் இளவரசன் காந்தரூபன் வந்தான். மதனசிம்மனிடமும் காந்தரூபிணியிடமும் கார்கோடகனை சந்தித்து பேசி நிலைமையை புரிய வைத்து விட்டதாக சொன்னான். அப்பொழுது அங்கு வாரணசிம்மன் ஓடி வந்தான். இளவரசே, கண்டசிங்கன் தங்கள் மேலும் மதனசிம்மன் மேலும் புகார் அளித்திருக்கிறான். அவனை தாங்கள்தான் அம்பு எய்து கொல்ல பார்த்தீர்கள் என்று அரச சபையில் புகார் அளித்திருக்கிறான் என்று வாரணசிம்மன் சொன்னதை கேட்டு யாவரும் அதிர்ச்சியுற்றார்கள். அத்தியாயம் 12. என்ன செய்வது என்று புரியாமல் காந்தரூபனும் மதனசிம்மனும் தவித்தார்கள். காந்தரூபிணியும் அமிர்த மோகினியும் கண்ணீர் வடித்து கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது அங்கு அமைச்சர் தனதத்தன் வந்தார். அமைச்சரே, வாருங்கள், தாங்கள் எப்படி என்று தயக்கத்தோடு கேட்டான் இளவரசன். இளவரசே, தங்கள் சந்தேகம் நியாயமானதான். அரச கட்டளையை மீறி அரசருக்கு தெரியாமல் வந்திருக்கிறேன். தாங்கள் எப்படி இப்படி? என்ன செய்வது இளவரசே? தந்திரத்தை தந்திரத்தால்தான் வெல்ல முடியும். நீங்கள் சொல்வது புரியவில்லை அமைச்சரே. ஆமாம் இளவரசே, இது அனைத்திற்கும் காரணம் தங்களின் சிறிய தந்தை விஜயரங்கன்தான். அவரோடு சித்ராபுர அரசரும் இளவரசரும் வேறு சேர்ந்து கொண்டார்கள். தெரியும் அமைச்சரே. நல்லது, இப்பொழுது தங்கள் இருவரையும் கைது செய்ய அரசர் உத்தரவிட்டுள்ளார். தாங்கள் தாமதிக்காமல் தலைமறைவு ஆகிவிடுவது நல்லது. அப்பொழுதுதான் உண்மை வெளிச்சத்திற்கு வரும். தலைமறைவு ஆனால் அவர்கள் சுமத்திய குற்றம் உண்மை என்று ஆகாதா? தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும், இறுதியில் தர்மமே வெல்லும். இன்று தாங்கள் குற்றம் செய்யப்பட்டவர்களாக இந்த நாட்டினருக்கு தெரியலாம். ஆனால் உண்மை வெளிவரும் பொழுது மந்தாகினிபுர இளவரசரை இந்த பார் போற்றும் என்று அமைச்சர் சொன்னதும் காந்தரூபன் மதனசிம்மனை பார்த்தான். அமைச்சர் சொல்வது எனக்கு சரி என்று தோன்றுகிறது. தங்களின் முடிவு என்ன இளவரசரே என்று காந்தரூபனை பார்த்து கேட்டான் மதனசிம்மன். எனக்கும் சரி என்றுதான் தோன்றுகிறது. அப்படியே செய்வோம் என்றான் காந்தரூபன். அப்பொழுது அங்கு வேல்விழியும் வந்து விட்டாள். வா வேல்விழி, என்னவாயிற்று? ஏன் உன் முகம் வாட்டமடைந்துள்ளது என்று கேட்டான் காந்தரூபன். உங்கள் மேல் கொலைப்பழி விழுந்திருக்கும் பொழுது என்னால் கவலைப்படாமல் இருக்க முடியுமா இளவரசே? நீ வருங்கால மந்தாகினிபுர அரசி. நீ கலங்கலாமா? தைரியமாக இரு. நாங்கள் நிச்சயமாக உண்மையை வெளியில் கொண்டு வருவோம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் என்னவாயிற்று வேல்விழி? எனது தந்தைக்கு நம்பிக்கை இல்லை.
அரசரை மீறி நடக்க முயன்றதால்தான் அவரின் தங்கை மகனுக்கு இந்த கதி நேர்ந்ததோ என்று பயப்படுகிறார். போதாக்குறைக்கு என் அத்தை வேறு வந்து என் தந்தையிடம் அழுது புலம்புகிறாள். அதனால் கண்டசிங்கன் குணமானதும் எனக்கு கண்டசிங்கனோடு திருமணத்தை நடத்த என் தந்தை முடிவெடுத்து விட்டார் என்று சொல்லி பொங்கி வரும் அழுகையை கட்டுப்படுத்த முயன்றாள். இதோ பார் வேல்விழி, ஒரு பிரச்சனையின் தீவிரம் அதிகமாகிறது என்றால் அந்த பிரச்சனை முடிவுக்கு வரப்போகிறது என்று அர்த்தம். என் சிறிய தந்தையின் கபட நாடகம் வெளிச்சத்திற்கு வரப்போகிறது. அவரின் முகமூடியை நான் தோல் உரித்து காட்டப் போகிறேன். நீ கவலைப்படாதே. நீ எனக்காக பிறந்தவள். நம்மை படைத்த இறைவனாலும் இதனை மாற்ற முடியாது. நீ கலங்காதே. உன் கழுத்தில் மாலை சூடப் போகும் மணவாளன் நான் தான். தைரியமாக இரு. நாங்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபித்துவிட்டு வருகிறோம். வந்ததும் நம் திருமணம் என்று சொல்லிவிட்டு பின் காந்தரூபினியிடமும் அமிர்த மோகினிடமும் இருந்து விடைபெற்று கொண்டு அமைச்சர் தனதத்தன் உதவியோடு காந்தரூபனும் மதனசிம்மனும் தப்பித்து சென்றார்கள். மாறு வேடத்தில் அரண்மனையின் வைத்தியசாலைக்கு சென்றார்கள். அங்கு கண்டசிங்கன் படுத்திருந்தான். அவன் அருகில் விஜயரங்கனும் சைந்தவனும் இருந்தார்கள். கண்டசிங்கா, கச்சிதமாய் நம் திட்டத்தை நிறைவேற்றி விட்டாய். இப்பொழுது அந்த 2 பயல்களும் தலைமறைவாக இருக்கிறார்களாம் என்று சொல்லி வெற்றி சிரிப்பு சிரித்தார் விஜயரங்கன். கூடவே சைந்தவனும் கண்டசிங்கனும் சிரித்தார்கள். பின் கண்டசிங்கனை பார்த்து விஜயரங்கன் கேட்டார், கண்டசிங்கா, உனக்கு என்ன வேண்டுமோ கேள், நான் உனக்கு செய்கிறேன். நான் வேறு என்ன கேட்கப் போகிறேன் அரசே? என் வேல்விழியை எனக்கு திருமணம் செய்து வைத்து விடுங்கள் என்று கண்டசிங்கன் சொன்னதும் சைந்தவனின் முகம் மாறியது. விஜயரங்கனின் முகம் இறுகியது. என்னவாயிற்று அரசே என்று மீண்டும் கேட்டான் கண்டசிங்கன். ஒன்றுமில்லை கண்டசிங்கா, நாங்களே இது பற்றி உன்னிடம் பேசலாம் என்றுதான் வந்தோம். ஓ, கல்யாண தேதி குறித்து விட்டீர்களா? அதுதானே விஷயம். இல்லை கண்டசிங்கா என்று சொன்ன விஜயரங்கனை சந்தேக பார்வை பார்த்தான் கண்டசிங்கன். உன் மாமன் மகள் வேல்விழியை நம் இளவரசர் சைந்தவனுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அவளை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறான் என்று விஜயரங்கன் சொன்னதும் வேந்தே என்று கத்தினான் கண்டசிங்கன். அப்பொழுது அம்பு குத்திய இடத்தில் மேலும் வலி ஏற்பட்டது. ஆ என்று கத்தினான். பதட்டப்படாதே கண்டசிங்கா, நான் உன் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன். என் பேச்சை கவனமாக கேள். சைந்தவன் திருமணம் செய்து கொள்ளவிருந்த காந்த ரூபினியை அந்த மதனசிம்மனுக்கு காந்தரூபன் கட்டி வைத்தான் அல்லவா? அதற்கு பழி தீர்க்க அவன் திருமணம் செய்து கொள்ளவிருக்கும் வேல்விழியை சைந்தவன் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறான். உனக்கு எவ்வளவு பொன் வேண்டுமோ வாங்கிக்கொள். இல்லை நிலம் வேண்டும் என்றால் கூட வாங்கிக்கொள். வேந்தே, என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு வேல்விழி கிடைக்க வேண்டும் என்றுதான் நான் தங்கள் திட்டத்திற்கு சம்மதித்தேன். பொன் பொருளுக்கு ஆசைப்பட்டு நான் இளவரசர் காந்தரூபனிடம் கேட்டிருந்தால் போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு அள்ளி அள்ளி கொடுத்திருப்பார். ஆனால் நான் செய்யவில்லை. காரணம், எனக்கு பொன் பொருளை விட என் வேல்விழி உயர்வானவள். தங்களைப் போல் நானும் பொன் பொருள் பதவிக்கு ஆசைப்பட்டு தகாத செயலை செய்வேன் என்று நினைத்தீர்களோ? கண்டசிங்கா, யாரிடம் பேசுகிறாய் என்பது நினைவில் இருக்கட்டும். நான் அரசர் மகேந்திரநாதனையே பல வருடங்களாக ஏமாற்றி என் கை பொம்மையாக ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறேன். நீ எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. நீ வாழ்ந்ததற்கு தடயம் கூட இல்லாமல் உன்னை அழித்து விடுவேன் என்று விஜயரங்கன் சொன்னதும் கண்டசிங்கன் சிரித்தான். பின் சொன்னான், தெரியும் அண்ணா, அப்படி நடப்பதுதான் என்னுடைய விதி என்றால் அதனை மாற்ற யாரால் முடியும்? ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், வேல்விழியோடு இளவரசர் சைந்தவன் திருமணம் ஒரு நாளும் நடக்காது என்று கண்டசிங்கன் சொன்னதும் கோபமாக எழுந்தார் விஜயரங்கன். பின் சைந்தவனை ஒரு பார்வை பார்த்தார். பின் இருவரும் கோபமாக அங்கிருந்து சென்றார்கள். இது அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த காந்தரூபனும் மதனசிம்மனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் அங்கிருந்து சென்றார்கள். அங்கு அரண்மனையின் ரகசிய அறையில் சைந்தவன் உள்ளத்தில் கோபக்கடலின் அலை பொங்கி பெருகி கொண்டு இருந்தது. ஒரு மலைவாழ் மனிதன், சாதாரண ஒரு ஆள், இளவரசன் என்று கூட பார்க்காமல் என்னை அவமானப்படுத்தி விட்டான். வேல்விழியோடு எனது திருமணம் நடக்காது என்று சொல்ல இவன் யார்? இவன் உத்தரவை யார் கேட்டது என்று பொறுமிக் கொண்டு இருந்தான். சைந்தவா, கோபப்படாதே. கோபம் நமது சத்ரு. நாம் யாரென்று தெரியாமல் கண்டசிங்கன் தவறு செய்து விட்டான். தவறு செய்தது அவன். அவன் செய்த தவறுக்கு கோபம் என்ற பெயரால் உனக்கு ஏன் நீ தண்டனை கொடுத்துக் கொள்கிறாய்? இன்று இரவோடு அவன் கதையை முடித்து விடுவோம். இருக்கவே இருக்கிறார்கள் காந்தரூபனும் மதனசிம்மனும். அவர்கள் மீது கொலைப்பழியை போட்டு விடுவோம் என்று நிதானமாக சொன்ன விஜயரங்கனை பிரமித்து போய் பார்த்தார்கள் சித்திரசேனனும் சைந்தவனும்.
ஆகா, ராஜதந்திரியின் அறிவை எப்படி பாராட்டுவது என்றே அடியவர்களுக்கு புரியவில்லை என்று விஜயரங்கனை புகழ்ந்தார்கள் சித்திரசேனனும் சைந்தவனும். யார் அங்கே என்று விஜயரங்கனின் குரல் கேட்டு 2 ஆட்கள் அங்கே வந்தார்கள். உடனே அரண்மனை வைத்திய கூடத்திற்கு செல்லுங்கள், அங்கு படுத்திருக்கும் கண்டசிங்கனை கொன்று விடுங்கள், உத்தரவு அரசே என்று சொல்லிவிட்டு அந்த ஆட்கள் அங்கிருந்து சென்றார்கள். அவர்கள் பின்னாலேயே சென்று சித்திரசேனனுக்கும் சைந்தவனுக்கும் தெரியாமல் ரகசியமாக ஒன்றை சொல்லி அனுப்பினார் விஜயரங்கன். அவர்கள் உத்தரவு அரசே என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். பின் சித்திரசேனனும் சைந்தவனும் அங்கிருந்து கிளம்பினார்கள். அத்தியாயம் 13. விஜயரங்கனின் மகன் பூபதி வந்தான். தந்தையே, அந்த ஆட்களிடம் ரகசியமாக என்ன சொன்னீர்கள்? கண்டசிங்கனை கொன்று விடுங்கள், பழியை காந்தரூபன் மீதும் மதனசிம்மன் மீதும் போட்டு விடுங்கள். ஒருவேளை நாளைக்கு உண்மை வெளியில் வந்தாலும் இதற்கு பின்னால் சித்திரசேனனும் சைந்தவனும் தான் இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்பியிருக்கிறேன் என்று விஜயரங்கன் சொன்னதை கேட்டு பூபதி வியப்படைந்தான். தந்தையே, தங்களை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என்ன புரிந்து கொள்ள முடியவில்லை? காந்தரூபன் நமக்கு இடையூறாக இருப்பான் என்று அவனை நாட்டை விட்டே விரட்டினீர்கள். நாம் எதிர்பாராமல் காந்தரூபினியும் படைத்தளபதியும் கூட நாட்டை விட்டு சென்று விட்டார்கள். அரசரும் அவரின் பதவியை துறந்து விட்டார். வர சித்ரா பௌர்ணமி அன்று தங்களுக்கு முடிசூட்டு விழா கூட ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. எனக்கும் இளவரசன் பட்டம் கிடைக்கப் போகிறது. இதற்கு மேல் என்ன வேண்டும்? ஏன் காந்தரூபனை அழித்தே தீருவேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறீர்கள்? அது மட்டுமல்ல, சைந்தவன் மனதில் வேள்விழி மேல் ஆசை வரும்படி செய்தீர்கள். கண்டசிங்கன் நமக்கு பேருதவி புரிந்தான். அவனையும் சைந்தவனை வைத்து அம்பு எய்து கொல்ல பார்த்தீர்கள். அவன் பிழைத்து கொண்டான் என்று தெரிந்ததும் அவனின் மூளையை சலவை செய்து பழியை காந்தரூபன் மீதும் மதனசிம்மன் மீதும் போட வைத்தீர்கள். இப்பொழுது காந்தரூபனும் மதனசிம்மனும் தலைமறைவாகிவிட்டார்கள். இந்நிலையில் கண்டசிங்கனை கொல்ல ஆள் அனுப்பியிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, நமக்கு இக்கட்டான சூழ்நிலையில் உடனிருந்த சித்திராபுர அரசனையும் இளவரசனையும் அழிக்க நினைக்கிறீர்கள். ஏன் தந்தையே என்று பூபதி கேட்டதும் விஜயரங்கன் சிரித்து கொண்டே சொன்னார். மகனே, அனைத்தும் நமது நன்மைக்காகத்தான். நமது நன்மைக்காகவா? ஆம் மைந்தனே, நான் பெரிய மகேந்திரநாதனின் 2வது மனைவிக்கு பிறந்த மகன். என்னதான் நமது அரசர் மகேந்திரநாதன் எனக்கு எல்லா உரிமையும் கொடுத்திருந்தாலும் அமைச்சர்களும் இந்த நாட்டு மக்களும் என்னை ஒரு அரசனாக, அரச குடும்பத்தை சேர்ந்தவனாக மதித்ததே இல்லை. நான் அரசரின் தம்பி என்ற அடையாளத்திலேயே வாழ்ந்தேன். எனக்கு என்று சுயமான அடையாளம் இல்லை. எப்பொழுது ஒருவரின் அடையாளத்தை பயன்படுத்தி நாம் சுபயோகங்களை அனுபவிக்கிறோமோ அப்பொழுதே நாம் தோற்றுவிட்டோம் என்ற அர்த்தம். என்னால் இந்த தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் இந்த அரியணையில் நான் உட்கார ஆசைப்பட்டேன். அப்பொழுதுதான் மக்கள் என்னை அரசர் விஜயரங்கன், மன்னர் விஜயரங்கன் என்று வாயார சொல்வார்கள். அதனை கேட்டு இன்புற என் செவிகள் காத்து கிடக்கிறது. ஆனால் என்று அரசருக்கு காந்தரூபன் பிறந்தானோ அன்றே என் கனவு கோட்டையில் இடி விழுந்து விட்டது. என் அரியணை ஆசையை அவன் அழித்து விடுவான் என்று நான் புரிந்து கொண்டேன். அதனால் சிறு வயதிலிருந்தே அவனை பற்றி மன்னரிடம் இல்லாததும் பொல்லாததுமாக சொல்லி அவர் மனதில் காந்தரூபன் மீது வெறுப்பை வரவழைத்தேன். அதன் விளைவு காந்தரூபனை அவருக்கு பிடிக்கவில்லை. இந்நிலையில் காந்தரூபினி மதனசிம்மன் திருமணத்தை காந்தரூபன் நடத்தி வைத்தான். அதனை எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டேன். இளவரசன், இளவரசி, படைத்தளபதியை மன்னர் மூலமாகவே நாட்டை விட்டு அனுப்பினேன். இதில் நான் சற்றும் எதிர்பாராத ஒரு விஷயம் என்னவென்றால், மன்னர் அரச பதவியை துறந்ததுதான். இப்பொழுது நான் நினைத்தபடி அரியணை எனக்கு கிடைத்துவிட்டது. நீ இளவரசன் ஆகிவிட்டாய். நான் சந்தோஷ கடலில் தத்தளித்தேன். ஆனால் அந்த சந்தோஷம் நீடிக்கவில்லை. இந்த நாட்டு மக்கள் என்னை அரசனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அமைச்சரை சந்தித்து அரசனாக காந்தரூபன் தான் வரவேண்டும் என்று மக்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அது மட்டுமல்ல, எங்கோ மலையில் குடிசை அமைத்து கொண்டிருக்கும் காந்தரூபனிடம் சென்று அவர்களின் குறையே சொல்கிறார்கள். ஆனால் என்னை மதித்து என்னிடம் சொல்லவில்லை. அப்பொழுதுதான் முடிவு செய்தேன், இந்த காந்தரூபன் இருக்கவே கூடாது என்று. அதற்கு சித்திராபுர அரசனையும் இளவரசனையும் கூட்டு சேர்த்து கொண்டேன். கூடவே கண்டசிங்கனையும் சேர்த்து கொண்டேன். சித்திராபுர அரசர் சித்திரசேனனுக்கு ஒரு பெண் இருக்கிறாள். பேர் சைந்தவி. அவளை உனக்கு மனம் முடிக்க ஓலை அனுப்பினேன். ஆனால் என்னை அந்த சித்திரசேனன் மதிக்கவே இல்லை. ஆனால் அரசரிடம் இருந்து காந்தரூபினியின் திருமணம் பற்றி ஓலை சென்றதும்
வேகமாக அவன் மகனின் உருவப்படத்தை வரைந்து கொடுத்து அனுப்பினான். அன்று முடிவு செய்தேன் அவனையும் பழிவாங்க வேண்டும் என்று. அதனால் அவனோடு நட்புறவு கொண்டு நயவஞ்சகமாக பழி தீர்க்க திட்டம் தீட்டினேன். இது அனைத்திற்கும் சாட்சி அந்த கண்டசிங்கன். அவனையும் அழித்து விட்டால் இனி நான் செய்த தவறுக்கு சாட்சி கிடையாது. இனி என்றுமே நான் தான் அரசன். எனது காலத்திற்கு பிறகு நீ அரசன். நமது வம்சம் மட்டும்தான் இந்த நாட்டை ஆளும் என்று சொல்லி கர்ஜித்தார் விஜயரங்கன். இது அனைத்தையும் திரைச்சிலைக்கு பின் 2 உருவங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தது. இந்நிலையில் தலைமறைவாக சுற்றி கொண்டிருந்த காந்தரூபனையும் மதனசிம்மனையும் காவலாளிகள் கைது செய்தார்கள். அவர்களை கைது செய்த விவரம் அறிந்து வேல்விழியும் காந்தரூபினியும் நெருப்பில் விழுந்த புழுவாக துடித்தார்கள். வேல்விழியை பெண் கேட்டு கார்கோடகனிடம் சித்திரசேனனும் சைந்தவனும் பேசினார்கள். அரசரின் முடிசூட்டு விழா நடந்ததும் சைந்தவன் வேல்விழி திருமணம் என்று முடிவானது. வேல்விழி சொல்லா துயருற்றாள். மறுநாள் கண்டசிங்கன் கொலை முயற்சி வழக்கில் அரசர் மகேந்திரநாதன் தீர்ப்பு சொல்லப் போகிறார் என்ற செய்தி நாடு முழுவதும் பரவியது. அரசரின் போக்கையும் மகனின் எதிர்கால வாழ்வையும் நினைத்து செண்பகவல்லி கண்ணீர் உகுத்தாள். அரசரிடம் மன்றாடி பார்த்து விட்டாள். ஆனால் அரசர் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார். அத்தியாயம் 14. பொழுது புலர்ந்து விட்டது. கீழ்வானம் வெளுத்து விட்டது. கொற்றவன் குழு குழுமி விட்டது. சபையில் அமைதி நிலவியது. கல்யாண ஊர்வலத்தில் மணமகனை கைது செய்து அழைத்து வருவது போல் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்ற மந்தாகினிபுர இளவரசனான காந்தரூபன் குற்றவாளியாக அழைத்து வரப்பட்டான். உடன் மதனசிம்மனும் அழைத்து வரப்பட்டான். ஒருவர் முகத்திலும் களை இல்லை, உணர்ச்சி இல்லை. மன்னர் மகேந்திரநாதன் சொன்னார், காந்தரூபனும் மதனசிம்மனும் குற்றவாளிகள் என்று மன்னர் சொன்னதும் சபையில் நிசப்தம் நிலவியது. அரசரின் இந்த வார்த்தைகள் அரசி செண்பகவல்லியின் உள்ளத்தை தீப்பிழம்பாய் சுட்டது. காந்தரூபினியும் வேல்விழியும் மூர்ச்சையாகும் நிலைக்கு சென்று விட்டார்கள். அவர்களை அங்கிருந்தவர்கள் தாங்கி பிடித்து உட்கார வைத்தார்கள். மன்னர் மேலும் சொன்னார், அவர்கள் செய்த குற்றம் என்ன தெரியுமா? மக்களாகிய உங்கள் மனதை கொள்ளையடித்ததுதான். ஆம், அதற்கு தண்டனையாக நாளை சித்ரா பௌர்ணமி அன்று உங்கள் மந்தாகினிபுர இளவரசன் காந்தரூபனுக்கு முடிசூட்டு விழா நடக்கப் போகிறது. நாளையிலிருந்து உங்கள் இளவரசன்தான் உங்கள் அரசன். உங்கள் படை தளபதி மதனசிம்மன் தான் இனி என்றும் உங்கள் தளபதி என்று மன்னரின் தீர்ப்பை கேட்டு சபையில் ஒரே களியாட்டம். தன்னுடைய ஆசை நிறைவேறியதை நினைத்து அமைச்சர் தனதத்தன் தன் வயதையும் மறந்து கூத்தாடினார். அப்பொழுது ஒருவர் வேகமாக சபையின் நடுவே வந்தார். அவர் வேற யாரும் இல்லை, விஜயரங்கன் தான். அவர் முகம் மிக கொடூரமாக இருந்தது. அரசே, இது என்ன நியாயம்? இதுவா மன்னரின் தீர்ப்பு? இதுவா நல்லாட்சி? கொடுத்த வாக்கை மீறலாமா? நிறுத்து உன் பேச்சை. உனது சுயரூபத்தை ரகசிய அறையில் வைத்து தெரிந்து கொண்டேன். நீ உனது மைந்தனோடு பேசிக் கொண்டிருந்த அனைத்தையும் நாங்கள் கேட்டுவிட்டோம். உனது உண்மையான சுயரூபத்தை கண்டு நான் அதிர்ச்சியுற்றேன். கேட்பார் பேச்சை கேட்டு என் விலையில்லா வைரத்தை, மாசற்ற மாணிக்கத்தை நான் தவறாக நினைத்து விட்டேன். நீ என் சிற்றனையின் மகனாக இருந்தாலும் உன்னிடம் நான் எந்த வேறுபாடும் காட்டியதில்லை. ஆனால் எனக்கே நீ துரோகம் நினைத்து வஞ்சகம் செய்திருக்கிறாய். உனது சுயரூபத்தை எனக்கு காட்டிக் கொடுத்த அமைச்சர் தனதத்தனுக்கு நானும் இந்த நாடும் கடமைப்பட்டு இருக்கிறோம். மன்னர் பிரானே, இதற்கெல்லாம் காரணம் அடியேன் அல்ல, நமது மந்தாகினிபுர இளவரசன் காந்தரூபன்தான் என்று அமைச்சர் சொன்னதும் அரசர் வியந்தார். மைந்தனை பார்த்தார். காந்தரூபன் பேச ஆரம்பித்தான். நானும் மதனசிம்மனும் தலைமறைவாக மாறுவிடத்தில் தெரிந்தோம். அப்பொழுது அரண்மனை வைத்தியசாலையில் சித்ராபுர இளவரசனும் நமது ராஜதந்திரியாரும் கண்டசிங்கனோடு பேசியதை நாங்கள் கேட்டோம். கண்டிப்பாக விபரீதம் நடக்கப் போகிறது என்று யூகித்தோம். அதனால்தான் ஒற்றன் மூலம் அமைச்சருக்கு தூது அனுப்பி ரகசிய அறையில் உங்களை ஒளிந்திருக்க சொன்னோம். ஏனென்றால் நமது ராஜதந்திரியாரின் சதித்திட்டங்கள் உருவாகும் இடம் அந்த ரகசிய அறைதான். அதனால்தான் தங்களை அங்கு அழைத்து சென்று மறைந்து நின்று ராஜதந்திரி பேசுவதை கேட்க வைத்தோம். பின் கண்டசிங்கன் உயிருக்கு ஆபத்து வரப்போகிறது என்று நாங்கள் புரிந்து கொண்டோம். அதனால் அவன் உயிரை காப்பாற்றி விட்டோம். ராஜதந்திரி அனுப்பிய ஆட்கள் சிறையில் இருக்கிறார்கள். பின் நாங்களாக காவலாளிகள் கண்ணில் படுவது போல் உலாத்தினோம். அவர்கள் எங்களை கைது செய்தார்கள் என்று இளவரசன் காந்தரூபன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே கண்டசிங்கனை கைத்தாங்களாக அழைத்து வந்தாள் அலங்காரவல்லி. எல்லோரும் என்னை மன்னித்து விடுங்கள். வேல்விழி மேல் உள்ள ஆசையால் நான் இப்படி தவறு செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று சபையின் முன் கீழே விழுந்து மன்னிப்பு கேட்டான் கண்டசிங்கன். அவனை தூக்கி நிறுத்தினான் காந்தரூபன். உன் மீது எந்த குற்றமும் இல்லை. இனிமேல்
நீதான் இந்த நாட்டின் படைத்தளபதி. நீ மட்டுமல்ல, வாரணசிம்மனும் இந்த நாட்டின் படைத்தளபதிதான். நம் நாட்டில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடே கிடையாது. எல்லோரும் சமம். எல்லோருக்கும் எல்லா பதவிகளும் உரிமைகளும் கிடைக்கும் என்று சொன்ன காந்தரூபனின் கையை பிடித்து கொண்டு கண்டசிங்கன் அழுதான். பின் அங்கு சித்திராபுர மன்னன் சித்திரசேனனும் இளவரசன் சைந்தவனும் வந்தார்கள். மன்னரிடமும் சபையோரிடமும் மன்னிப்பு கேட்டார்கள். பின் சித்திராபுர மன்னன் சித்திரசேனன் சொன்னார், யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. இறுதியில் நம்மை குற்றவாளி ஆக்கிவிட்டு அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் என்ற மிக பெரிய பாடத்தை அடியேன் கற்றுக்கொண்டேன் அரசே. அடியவர்களை மன்னித்து விடுங்கள். எனது மகள் சைந்தவிக்கும் விஜயரங்கனின் மகன் பூபதிக்கும் திருமணம் நிச்சயிக்க தங்கள் சம்மதம் வேண்டி வந்திருக்கிறேன் என்றார். அதனை கேட்டு விஜயரங்கன் உட்பட அவையில் இருந்த அனைவரும் அதிர்ச்சியுற்றார்கள். காந்தரூபன் அரசரை பார்த்து சொன்னான், மன்னர் பிரானே, பெரியவர்கள் செய்த தவறுக்கு சிறியவர்கள் என்ன செய்வார்கள்? இளம் பிராயத்தில் இருந்தே நீதான் இளவரசன் என்று ராஜதந்திரி விஜயரங்கனால் சொல்லி வளர்க்கப்பட்டவன் பூபதி. அவரின் வார்த்தைகள் அவன் உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விட்டது. அதன் விளைவுதான் அவன் தந்தையின் குற்றத்திற்கு அவன் துணை போனது. தந்தையின் தவறால் மகன் ஏன் தண்டிக்கப்பட வேண்டும்? அதனால்தான் நம் அமைச்சர் தனதத்தனை அனுப்பி சித்திராபுர அரசரிடம் பூபதி பற்றி பேச சொன்னேன். சித்திராபுர மன்னரும் மனம் திருந்தி விட்டார். மனம் திருந்திய ஒருவரை தண்டிப்பது மாபெரும் தவறு என்பது என் கருத்து. அது மட்டுமல்ல, எனக்கு தரும் அனைத்து மரியாதையும் உரிமையும் பூபதிக்கும் கிடைக்க வேண்டும். தங்கள் சம்மதத்தை எதிர்நோக்கி நான் உட்பட அனைவரும் காத்திருக்கிறோம் என்றான் காந்தரூபன். மன்னர் எழுந்து மகனை தழுவினார். இளவரசனின் கண்கள் வேல்விழியை தேடியது. அவர்களின் காதல் உயிர் பெற்றது. மறுநாள் சித்ரா பௌர்ணமி. காந்தரூபன் அரசனாக முடிசூட்டப்பட்டான். வேல்விழி அவனுக்கு துணை இருந்து மந்தாகினிபுர சிம்மாசனத்தை வனப்பூட்டினாள். காந்தரூபனின் உற்ற நண்பனும் மைத்துனனுமான மதனசிம்மன் தளபதியாக இருந்து உதவினான். காந்தரூபிணி மதனசிம்மனோடு ஆனந்தமாக வாழ்க்கை நடத்தினாள். பூபதி சைந்தவி திருமணம் இனிதே நடந்தது. காந்தரூபனுக்கு வலது கையாக மதனசிம்மனும் இடது கையாக பூபதியும் இருந்தார்கள். கண்டசிங்கனும் வாரணசிம்மனும் படைதளபதி ஆனார்கள். நாட்டு மக்களின் ஆனந்தத்தையும் பெற்ற பிள்ளைகளின் அற்புதமான வாழ்க்கையும் பார்த்து மகேந்திரநாதனும் செண்பகவல்லியும் உவகை பூத்து கிடந்தனர். இவ்வளவு கலவரத்திற்கும் காரணமாக இருந்த ராஜதந்திரி விஜயரங்கன் குற்ற உணர்ச்சியில் நாட்டை விட்டு சென்று துறவறம் மேற்கொண்டார். இப்பொழுது அவர் எங்கு இருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது. கதை முடிவுற்றது. இந்த கதை நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.